நம்ம டிஸ்கஸ் பண்ணாரு. ஓகே, உனக்கு தெரிஞ்சு புல்லட் ட்ரெயின் இருக்குல்ல, புல்லட் ட்ரெயின் வந்து எந்த கண்ட்ரி செம ஃபேமஸ்? ஜப்பான். ஜப்பான்ல புல்லட் ட்ரெயின் இஸ் மோஸ்ட் ஃபேமஸ். அண்ட் ஆல்சோ ஜப்பான்ல ஒரு கம்பெனி தான் மோஸ்ட் ஃபேமஸ். கடைசி ஒரு 50 வருஷமா கிளாசிக்கலா வந்தாங்க. அவன் பேர் எது? இது வந்து அந்த கம்பெனி பேர் ஷின்கான்சன் டெக். ஸோ ஜப்பானுக்கு நம்ம ஊர் மினிஸ்டர் அருள் ஜப்பானுக்கு போயிருக்காரு. எதுக்கு போயிருக்காரு? இந்தியாவில் புல்லட் ட்ரெயின் ஒன்று ப்ராஜெக்ட் வந்து பெண்டிங்ல இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மும்பைல இருந்து அகமதாபாத் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புல்லட் ட்ரெயின் வந்து ரிலீஸ் பண்ணா பிளான். இருக்கிறதுல மோஸ்ட் பெரிய சிட்டி தானே, மோஸ்ட் பெரிய சிட்டி. அப்புறம் வந்து பிஸியஸ்ட் 2 சிட்டி. மும்பை எங்க இருக்கு? மகாராஷ்டிரா. அகமதாபாத் டெல்லி. குஜராத். அது அலகாபாத். ஓகே. இங்க இருந்து டெல்லிக்கு புல்லட் ட்ரெயின்ல போவாரு சார். மகாராஷ்டிரா குஜராத் கொஞ்சம் பார்டர் கொஞ்சம் கிட்ட தானே. இந்த ப்ராஜெக்ட் புல்லட் ட்ரெயின் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சென்னையில் வரும், எல்லா முக்கியமான சிட்டிஸ்லையும் வரும். ஓகேவா? யூஸ்வலா மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு போற டைம் வந்து 7 hours. இந்த புல்லட் ட்ரெயின் வந்துச்சுன்னா 2 hours கம்மியாயிடும். என்ன ஆகுது? எக்கனாமிக்கலி ஆக்டிவ், செம்ம ஆக்டிவ் ஆயிடலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு அடுத்த அப்டேட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் மோடியோட பயங்கரமான ஆஸ்பிரேஷன். ஆக்சுவலா இது பேர் தான், அதாவது புல்லட் ட்ரெயின் வந்து ரிலீஸ் பண்ண போறோம். இந்த ப்ராஜெக்ட் பேர் சொல்லுவாங்க கவர்மெண்ட். அப்புறம் இந்த பேர் வைக்கலாம் பாரு, ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட். ரயில் நிறைய இருக்கு, ஹை ஸ்பீட் ரயில் தான் நம்ம இந்தியாவில் கிடையாது. அதை உருவாக்கினா நம்ம பேர் எப்படி இருக்கும்? கெத்தா மாறும். யாரோட ஐடியா? அமாரா மோடி ஐடியா. ஓகே, சரி. இப்ப சொல்லு, ஜப்பானுக்கு யார் போயிருக்கா? யார் போறா? ஸ்டாலின். ஓ ஓ, நீ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுற அளவுக்கு ஆயிட்டேன். மைக் இருக்கு அவங்ககிட்ட. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க யாரு வேணா பேசுங்க, மைக் வாங்கிட்டு பேசுங்க. ஓகேவா? ஆனா அவன் தான் வந்து வேற லெவல். மைக் இருந்தாலும் சரி. இது யாரோட கனவுடா? முதல்ல இது மோடி, அமரா மோடி கனவு. நீ என்ன பண்ண? இப்போ நீ மோடிக்கு சார்பா ஸ்டாலின் வந்து ஹாய் சொல்லிட்டு ஜப்பான் போறாரு. சரி, மோடி போயிருக்க மாட்டாரு, மோஸ்ட்லி தான் போவாரு. பட் மோடி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சார்பா எந்த மினிஸ்டர் போவாங்க? எஸ், அதான் கேட்டேன். எப்படி யோசிச்சு பாரு, சென்ட்ரல் கவர்மெண்டோட கேபினட் அவையில வந்து ஸ்டாலின் வந்து ரயில்வே மினிஸ்டர். ஓகே, ரயில்வே மினிஸ்டர் போயிட்டான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல அருள், இந்த மும்பைல இருந்து அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்கு ஜப்பான் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது? 2 விஷயத்துல. ஒன்னு வந்து டெக்னாலஜி சப்போர்ட். டெக்னாலஜி அர்த்தம் இந்த ஃபுல் ட்ரெயின் எப்படி இருக்குமோ அது கொடுத்துருது. 2வது காசும் கொடுக்குது, ஃபண்ட். ஒரு 2 days முன்னாடி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மற்ற ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து கடன் கொடுக்கும். கடன் கொடுக்குற மாதிரி கொடுத்து என்ன பண்ணிக்கும்? அவங்களும் வாங்கிப்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட சேம் அண்டர்லைன் கண்டிஷன் அதான். நான் உங்களுக்கு லோன் தருவேன். பட் அந்த லோன் எதுக்கு? இந்த ப்ராஜெக்ட் தானே. இந்த ப்ராஜெக்டோட ஒர்க் நீங்க யாருக்கு தரணுன்றது ஜப்பான்ல ஒரு கம்பெனி இருக்கும், அது நான் சொல்லுவேன், அது கொடுத்துரும். ஸோ பாயிண்ட் என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஜப்பானோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோட, டெக்னாலஜி சப்போர்ட் தான் நடக்குது. இந்தியா ஜப்பான் லோன் அக்ரிமெண்ட். அதுக்கு இந்த புல்லட் ட்ரெயின் கம்ப்ளீட்டா ஃபுல் ப்ராஜெக்டையும் முடிக்கிறது கடன் தராங்களா? ஓகே, டோட்டல் காஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன் உன் பாயிண்ட் ஆஃப் வியூல? 500 crores. ஓகே, 500 கோடியா? இது வரைக்கும் செலவானது வந்து 60,000 கோடி. ஓகேவா? 500 இல்ல, 1000 இல்ல, 10,000 அந்த லெவல் 60,000 கோடி செலவு பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஆனா ப்ராஜெக்ட் முடிக்க முடியல. இது ஒண்ணு. 2வது என்ன ரீசன்னா, இந்த காசு பத்தாது. டோட்டலா எவ்வளவு ஆகும்னா 1 லட்சம் கோடி ஆகும் இந்த ஒரு ப்ராஜெக்ட். ஸோ 1 லட்சம் கோடி ஆகும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவில் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்டோட சேலஞ்சஸ்ல என்ன முக்கியமானது வந்து ஃபினான்ஷியல் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, அந்த ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு டைம் ஆகும். இவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணியுமே நான் முடிக்கல. என்ன ரீசன்னா, இந்த மும்பை டு அகமதாபாத் போகுதுல, போறதுக்கு நடுவில் வந்து நீங்க பார்த்துருப்பீங்களா, ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு என்னப்பா டனல் மாதிரி உள்ள மேலே ஹைட் ஆக்கிட்டு உள்ள போறாங்களே, அந்த மாதிரி ஒரு வழி இருக்கு. ஸோ அது முடிக்கிறதுக்கே எப்படி ஒன்று 5 வருஷம். ஸோ இந்தியாவோட ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட் இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்னன்னா, ஒன்னு டிலே இன் கம்ப்ளீஷன், 2வது ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைன்ஸ். இது சேலஞ்ச் வச்சுக்கலாம். பட் இவ்வளவு சேலஞ்சஸ் இருந்தாலும் இந்தியாவில் புல்லட் ட்ரெயின் முக்கியமா, ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட் முக்கியமா? அதாவது இந்த ப்ராஜெக்டோட அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டா என்ன சொல்லலாம் அருள்? இந்த ப்ராஜெக்ட் இந்தியாவுக்கு முக்கியமா? பாசிட்டிவ்ஸ் இருக்கு தானே? உங்களுக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ்ஸ், எதுக்கு இந்தியாவுக்கு புல்லட் ட்ரெயின் இருக்கான்? டெக்னாலஜி அட்வான்ஸ். சூப்பர். இந்தியாவுக்கு ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்றது டெக்னாலஜி வந்துடும். ஸோ நீ சொன்னது வந்து 3வது பாயிண்ட், டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் வந்து அவங்க கூட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் டைம் கன்சூமிங். எஸ், ஃபாஸ்டர் கனெக்டிவிட்டி. அப்படின்னு அர்த்தம், இப்போ விழுப்புரத்துல இருந்து டெல்லி போறதுக்கு நிறைய ரூட்ல புல்லட் ட்ரெயின் வந்து வச்சுக்கேன், எவ்வளவு நேரத்துல போயிடலாம்? மேபி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 12 hours வச்சுக்கலாம். ஒரு 12 hoursல ட்ரெயின்ல போயிட்டு வந்துட முடியும்னு வச்சுக்கிட்டா அது என்ன பெனிஃபிட்? விழுப்புரத்துல இருக்கிற கேர்ள்ஸ் கூட டெல்லி வரைக்கும் போறதுக்கு அலோ பண்ணுவாங்க. என்ன ரீசன்? ஃபாஸ்டர் கனெக்டிவிட்டி. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு ஹை ஸ்பீட்ல இருக்கோ அந்த அளவுக்கு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஒர்க் பண்ண போவாங்க. ஸோ ஒரு கேர்ள் தான் என்னது பாப்புலேஷனா? ஸோ பாதிக்கு பாதி மக்கள் தொகையை வேலை செய்யறது தடுக்கிறது எது? ரொம்ப லாங் தூரம் சென்னைக்கு போயிட்டு வரதுக்கு ஃபுல் டே ஆயிடும், போக வேணாம். ஸோ சென்னைக்கும் நம்ம இந்தியா தமிழ்நாடு முழுக்க இது வந்தா கூட செம ஈஸி. அப்ப என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா இந்தியா முழுக்க வேலை செய்யறதுக்கான சான்ஸ் கிடைக்குதா? அப்ப ஃபாஸ்டர் கனெக்டிவிட்டி லீட்ஸ் டு எக்கனாமிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ ஃபாஸ்டர் கனெக்டிவிட்டி, எக்கனாமிக்கல் growth பிளஸ் ஆல்சோ டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட் பத்தி எதுனா பாசிட்டிவ் வச்சிருக்கணும், நெகட்டிவ் எதுக்கு மைக் வாங்கி தான் பேசணும், கட் பண்ணுவோம் சார். இப்போ இந்த ரயில் ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவிலேயே இருக்க பெரிய 2 சிட்டிஸ் தானே கனெக்ட் பண்ணுது சார். எஸ்பா. ஸோ இதனால வந்து இப்போ ரூரல் டு சிட்டி கனெக்ட் பண்ணா அது செகண்ட் லெவல் தானே. செகண்ட் லெவல். ஃபர்ஸ்ட் லெவல் இது மெயின் சிட்டி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரூரல் சிட்டி வந்து செகண்ட் லெவல் வச்சுக்கலாம். 30 years ஆகுமா? 30 years ஆகும்.
ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சைடில் ஒரு ட்ரெயின் விட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு ட்ரெயின் இருக்கு, வந்தே பாரத் இப்படி தான் போகுது. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். காவியா நீங்க சொல்லுங்க, ஆல்ரெடி கேட்டது தான் ரிவிஷன். ஓகேவா? ஆக்சுவலா நம்ம பார்க்குற கிளாஸ் டிஸ்கஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் தி விஷயம் வந்து மெயின்ஸ் தான். ஓகேவா? மெயின்ஸ் அர்த்தம் இப்போ வந்து புல்லட் ட்ரெயின் வந்து டிலே ஆயிருக்கு அப்படின்னா அது ப்ரிலிம்ஸ். மெயின்ஸ் அர்த்தம் அதோட பாசிட்டிவ், அதோட இம்பாக்ட், நெகட்டிவ்னு பார்த்தா மெயின்ஸ். ஓகே, இதோட நெகட்டிவ் என்ன சொல்லுங்க? ஆல்ரெடி கேட்டதான் ரிப்பீட் கேட்டேன் சார். டிலே ஆயிருக்கு சார், கம்ப்ளீஷன் இன்னும் முடிக்கல. டைம் லைன் ரொம்ப டிலே ஆகுது. ஒன்று ஃபினான்ஷியல் காஸ்ட் அதிகமாயிடுச்சு. மூணாவது இன்னொரு கண்ட்ரி டிபெண்ட் பண்றோம். எந்த கண்ட்ரி? ஜப்பான். ஸோ டிபெண்டன்சி ஆன் ஃபாரின் கண்ட்ரி ஃபார் ஃபினான்ஷியல் சப்போர்ட். அது ஒரு சேலஞ்ச் தான். 2 கீவேர்ட் சொல்றேன், அது எழுதான் முக்கியம். ஒரு ட்ரெயினுக்கு ரொம்ப முக்கியமானது 2 தான். ஒன்று வந்து ட்ரெயின் இருக்குல்ல, ட்ரெயின் செட். ரெண்டாவது சிக்னலிங் சிஸ்டம். இது ரெண்டும் நம்ம யார் ஹெல்ப் பண்ண போறா? ஜப்பான். ஸோ இந்த 2 டெக்னாலஜியும் ஜப்பான் டிபெண்ட் பண்றதும் ஒரு என்னது, ஒரு வகையில் பாசிட்டிவ் வந்தாலும் நெகட்டிவ். என்ன ரீசன்? அவனுக்கு தான் காசு போகுது, அந்த லோன் ஃபுல்லா லோ இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும். எந்த ஒரு டெக்னாலஜியும் யார் செம்ம சூப்பரா அதுல பயங்கரமா இருக்காங்களோ அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கொஸ்டின் புரிஞ்சு பாயிண்ட் புரிஞ்சா ஆதித்யன், இப்போ நான் சொன்ன டைமுக்கு வரேன், கரெக்டா 1 hour கிளாஸ் முடிக்கிறேன், வேற லெவலில் சொல்லி தரேன் அப்படின்னா என் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு? கோல்டு ஸ்டாண்டர்ட். ஸோ புல்லட் ட்ரெயினை பத்தி எழுதுறீங்கன்னா அதுல ஷின்கான்சன் டெக்னாலஜி இருக்கால, இவன் தான் யாரு? கோல்டு ஸ்டாண்டர்ட். ஸோ அவனோட அப்போ குளோபல் லெவலில் இருக்கிற கோல்டு ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்க ஒருத்தனோட டெக்னாலஜி இந்தியா என்ன பண்ணிக்குது? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ஜப்பான் கார்கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், ஜப்பான்ல ஏர்த்குவேக் அதிகமாக வருமா? ஏர்த்குவேக். ஸோ அவன் உருவாக்குற எல்லா சிஸ்டமும் ஏர்த்குவேக் ரிசல்ட்டா இருக்கும். ஸோ இதுவும் எப்படி இருக்கு? இந்த ப்ராஜெக்டும் இந்த ட்ரெயினும் ஏர்த்குவேக் வந்துச்சுன்னா அதை தாங்கக்கூடியதுக்கான ஒரு அட்வான்டேஜ். மீனிங் புரிஞ்சா? அட்வான்ஸ் சேஃப்டி சிஸ்டம். 1 ஹவருக்கு எவ்வளவு ஸ்பீட்ல நீ வண்டி ஓட்டுவாருல? நம்ம ஏஜ் தான். நீடா 80 கிலோமீட்டர். 80. அதை 3 மடங்கா சொல்லு. 240. 4 மடங்கா? 320. எஸ், இவன் ஸ்பீட் அதான் 4 மடங்கு. நாம் ஓட்டுற ஸ்பீடை விட 4 மடங்கு. 320 per hour. எனக்கு இன்னொரு அட்வான்டேஜ் ஒன்று தோணுது. அட்வான்டேஜா? சார் இப்போ இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் விழுப்புரம் டு சென்னை வந்து இந்த புல்லட் ட்ரெயின் வந்துச்சுன்னா இப்போ ஒரு 20 மினிட்ஸ்ல போக முடியுற மாதிரி இருந்துச்சுன்னு, இப்போ யாருமே சென்னை போய் ஸ்டே பண்ணி அங்கே ஒர்க் பண்ண மாட்டாங்களா? இங்கிருந்து அங்கே போயிட்டு வந்துருவாங்க. ஸோ அவங்க சம்பாதிக்கிற காசை இங்கே செலவு பண்ணுவாங்க, இங்கே எக்கனாமி டெவலப் ஆகும்ல. பார்த்தே. அப்போ வந்து லோக்கல் எக்கனாமி இம்ப்ரூவ் பண்ணணுன்றது உன் பாயிண்ட். வெரி குட். இதுக்கப்புறம் டெல்லி, சென்னை, கொல்கட்டா எல்லாம் வரப்போகுது. இதை ஏன் இன்னைக்கு பார்க்குறோம்? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃப்ரண்ட் நியூஸ்ல வந்திருக்குது, இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகிட்டு இருக்கு. பேப்பர் கொடுங்க. அதுக்கு அந்த நியூக்ளியர் நீங்க ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். இந்தியாவோட ரயில்வேஸ் மினிஸ்டர் பேர் சொல்லுங்க. நான் வேணும் தான் உங்களை கேட்டேன், ஏன்னா இப்போ நீங்க காமிச்சிங்களே, இந்த வைஷ்ணவ்ன்றது தான் மினிஸ்டர் பேர். ஓகேவா? அஸ்வினி வைஷ்ணவ் தான் ரயில்வே மினிஸ்டர். இந்த மகாராஷ்டிரா டு குஜராத் போதுல டோட்டல் கிலோமீட்டர் வந்து 500 கிலோமீட்டர். 500 கிலோமீட்டர் கவர் பண்ற அளவுக்கு ஒரு புல்லட் ட்ரெயின். இங்கிருந்து சென்னை எவ்வளவு நேரம்? உங்களோட மூளை வேக்க வைக்கிறது. இங்கிருந்து அங்க போறதுக்கு கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர். விழுப்புரத்துல இருந்து சென்னை எவ்வளவு? 160 கிலோமீட்டர் சார். அவ்வளவுதானா? ஆமா சார். 160. அப்ப இதெல்லாம் ஈஸியா பண்ண முடியும். சென்னையில இருந்து 500 கிலோமீட்டர் ஏதாவது தூரம் சொல்லு, ஏதாவது டிஸ்ட்ரிக்ட். என்ன ஏன் இப்படி போட்டு வறுத்து எடுக்கிற? தமிழ்நாட்டுல வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் சொல்லு, சென்னையில இருந்து 500 கிலோமீட்டர் போற அளவுக்கு. கன்னியாகுமரி டிஸ்டன்ஸ் 250 தான். இல்ல சார். சென்னை டு கோயம்புத்தூர் 500 கிலோமீட்டர் இருக்கு சார். 500. சென்னை டு கன்னியாகுமரினா 700 கிலோமீட்டர். ஸோ சென்னையில இருந்து கன்னியாகுமரி போறதுக்கு 700 தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் நியூஸ். ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து ஒரு நியூஸ், ஒரு இமேஜ் இருக்கும் பாருங்களேன். ஃப்ரண்ட் பேஜ்ல அது எந்த இமேஜ், எந்த அனிமல் பார்த்து சொல்லுங்க. எஸ், ஒன் ஹார்ன் ரைனோசரஸ். ஒன் ஹார்ன் ரைனோஸ் வந்து மோஸ்ட்லி எந்த ஸ்டேட்ல இருக்கு? எஸ், அசாமோட எந்த நேஷனல் பார்க்ல? கசிரங்கா தான் ஃபேமஸ். கசிரங்கா லெவலில் இன்னொரு ஒரு அசாம்ல ஒரு பார்க் இருக்குன்னா கோபிட்டோரா வைல்ட் லைஃப் சாங்சுரி. இது ஆல்ரெடி எக்ஸாம் கேட்டாங்க. ஸோ ஒன் ஹார்ன் ரைனோ, அசாம், கசிரங்கா, கோபிட்டோரா வைல்ட் லைஃப் சாங்சுரி. இதான் நியூஸ். ஒயிட் ரைனோ, பிளாக் ரைனோ அசாம்ல நியூஸ் வந்துச்சு. ஓகே, கிராஸா. இன்னொரு லாஸ்ட் முக்கியமான அப்டேட் எக்கனாமில வந்த நியூஸ். என்ன நியூஸ்னா, நம்ம லாஸ்ட் 1 month 2 month பேப்பர் பார்த்துருக்கீங்கன்னா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இந்தியாவோட எக்கனாமில எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா கம்மியா இருக்கா? அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் அதிகமா இருக்கு. ஓகேமா? growth அதிகமா இருக்குமே தெரியுது, பட் என்ன ஆகுது? ஸ்லோ டவுன் தான் இருக்கும் பார்த்தோம். இண்டஸ்ட்ரி எப்படி பார்க்குறோம்? இண்டஸ்ட்ரி லெவலில் இண்டஸ்ட்ரிக்கு தான் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இண்டஸ்ட்ரியில ஜாப் உருவாக்க மாட்டேங்குது. ஸோ இந்தியாவில் எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்கணும்னா இண்டஸ்ட்ரி பூஸ்ட் பண்ணணும். இண்டஸ்ட்ரி அவுட்புட் இருக்க மாட்டேங்குதுன்னு பேசிட்டு இருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு நியூஸ் இன்னைக்கு. நித்தி ஆயோக் இருக்காருல்ல, நித்தி ஆயோகோட சிஇஓ பேர் என்ன? சார் சுப்பிரமணியம். நித்தி ஆயோகோட சிஇஓ சுப்பிரமணியம். பிவிஆர் சுப்பிரமணியம். ஓகே, அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் 2022-23. நீங்க நினைக்கிற மாதிரி இண்டஸ்ட்ரி growth எல்லாம் கம்மியா கிடையாது, செம்ம அதிகமா இருக்கு. எல்லா முக்கியமான இண்டஸ்ட்ரீஸோட growthம் சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் செக்டரோட growth வந்து அதிகமா இருக்கு. அர்த்தம் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் எல்லா இண்டஸ்ட்ரியும் தன்னோட வேல்யூ என்ன பண்ணிருக்கு? அதிகமாக இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியோட ஜிவிஏ அதிகமா இருக்கு. கிராஸ் வேல்யூ அடிஷன் ஹஸ் பீன் இன்க்ரீஸ்ட். இந்த ரிப்போர்ட் ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இண்டஸ்ட்ரியோட சர்வே எடுத்து சொல்றாங்க. ஸோ ஈவன் வித் கிரிட்டிசிசம் மேனுஃபேக்சரிங் செக்டர் இஸ் க்ரோயிங். இந்த பாயிண்ட் ஏன் முக்கியம்? எக்கனாமிக் growth பத்தி பேசும்போது என்ன பண்ணும்? பாசிட்டிவ் சொல்லணும், நெகட்டிவ் சொல்லணும். ஒருவேளை இந்தியாவோட எக்கனாமிக் ஸ்லோ டவுனா இருக்கு அப்படி சொல்லும்போது வே ஃபார்வர்ட்ல இந்த ரிப்போர்ட்டை கோட் பண்ணி இம்ப்ரூவ் ஆகும் சொல்லலாம்.
அடுத்த முக்கியமான பாயிண்ட், எந்த ஸ்டேட்ல இந்த இண்டஸ்ட்ரியில அவுட்புட்ல ஜிவிஏல அதிகமா கண்ட்ரிபியூட் பண்ணுது? முடியும் புரிஞ்சா? மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ். இந்த 5 ஸ்டேட் தான் மேனுஃபேக்சரிங் செக்டாரோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். தமிழ்நாடு எதுல கெத்து? தமிழ்நாடு ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கூட எக்ஸ்ட்ரா டெக்ஸ்டைல்ஸ் வச்சுக்கலாம். கர்நாடகா சேம் ஆட்டோமொபைல்ஸ் தான் கர்நாடகாவும், பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ். குஜராத் இண்டஸ்ட்ரி பேஸ், டைமண்ட் வச்சுக்கலாம், அது ஒரு லெவல் தான். இண்டஸ்ட்ரி பேஸ் அதிகம், பேஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியாவோட டோட்டல் மேனுஃபேக்சரிங்ல இந்த 5 ஸ்டேட் மட்டும் 54% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ இந்த 5 ஸ்டேட்டோட மேனுஃபேக்சரிங் செக்டார் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது இந்தியாவோட growth-க்கு முக்கியமான அவசியம். அது இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கடைசி 10 வருஷமா இந்தியாவில் எம்ப்ளாய்மெண்ட் கம்மியா சொல்றாங்க, அப்படி கிடையாது. 2022-23 இந்த சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி அந்த 1 இயர்ல மட்டும் 22 லட்சம் நியூ ஜாப்ஸ் வந்து உருவாயிருக்கு. யார் சொல்றா? ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட் பார்த்துட்டு சொல்றாரு. ஸோ பேண்டமிக் வரதுக்கு முன்னாடி எந்த லெவலுக்கு இருந்துச்சோ அந்த லெவலை விட அதிகமா இருக்கு இப்போ 2022. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் growth அதிகமா இருக்கு, ஜிவிஏவும் அதிகமாயிடுச்சு. அப்போ ஏன் கிரிட்டிசைஸ் பண்றீங்க அப்படின்ற பாயிண்ட்ஸ் இருக்கா? யாரும் நித்தியம் இன்னொன்னு. ஸோ ஜிவி அதிகமா இருக்கா? என்ன அதிகமா இருக்கு? ஜிவி என்ன அர்த்தம்? கிராஸ் வேல்யூ அர்த்தம். நான் நேற்று ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன், நீ 2 கிளாஸ் போட்டிருக்கேன். என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிருக்கேன் வேல்யூ. அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி அவுட்புட் அதிகமா இருக்கு. ஜிவி அதிகமா இருக்கு. ஜிவி அதிகமாச்சுன்னா கண்டிப்பா என்ன அதிகமா இருக்கும்? எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கும். கரெக்டா? எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களோட சேலரி என்ன இருக்கு? இம்ப்ரூவ் ஆயிருக்கு சொல்றாங்க. மூணாவது, ஆவரேஜ் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வழக்கமான சேலரியை விட 6% அதிகமா இருக்கு. வெளியே புரிச்சா? அப்போ வருஷம் அதிகமாக எம்ப்ளாய்டு பீப்பிளோட சேலரி வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா இந்தியாவோட growth எப்படி இருக்கு? மேனுஃபேக்சரிங் growth வந்து இம்ப்ரூவ் தான் இருக்கு. ஸோ இந்த ஜிவி அதிகமா இருக்குல்ல வேல்யூ, இது கான்ட்ரிபியூட் பண்ண முக்கியம் நல்லா யாரு? ஃபர்ஸ்ட் பேசிக் மெட்டல்ஸ். மீனிங் புரியுதா? எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்படும் மெட்டல்ஸ் தேவைப்படும்ல, அந்த பேசிக் மெட்டல்ஸை உற்பத்தி பண்ற மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் growth அதிகமா இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இதுலயும் ப்ரொடக்ஷன் இருக்கு, அதிகமா இருக்கு. மூணாவது, நீ சொன்ன பாயிண்ட், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. இந்தியாவோட ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி growth அதிகமா இருக்கு. நாலாவது, ஆஸ் யூஷுவல் இந்தியாவோட பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியோட growth அதிகமா இருக்கு. லாஸ்ட் முக்கியமானது, தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட growth அதிகமா இருக்கு. இந்த 5 இண்டஸ்ட்ரியோட growth வந்து இதனால தான் இருக்கு, ஜிவி அதிகமா இருக்கு. பேசிக் மெட்டல்ஸ், ரிஃபைன்டு பெட்ரோலியம், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், பார்மசூட்டிக்கல்ஸ், மோட்டார் வெஹிக்கல்ஸ். இந்த 5 தான் முக்கியமான கீ டிரைவர்ஸ் ஆஃப் growth. ஸோ இந்த 5 இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் 50% மேல growth கான்ட்ரிபியூஷன். ஸோ ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ணி இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் growth நல்லா இருக்கா கம்மியா இருக்கா? நல்லா இருக்கு. இண்டஸ்ட்ரி growth நல்லா இருந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும். பட் அப்படியே இதே பேப்பர்ல இன்னைக்கு கான்ட்ராடிக்ஷனா இன்னொரு பாயிண்ட், இந்தியாவோட இதை பண்ணீங்க மிஸ்டர் ஆதித்யன், ட்ரேட் டெபிசிட் அதிகமாயிடுச்சு. அதாவது பற்றாக்குறை அதிகமாயிருச்சு. இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் அதிகமாயிடுச்சுன்னா இந்தியா அதிகமா செல் பண்ணுமா பை பண்ணுமா? செல். எப்படி? அவுட்புட் என்ன அர்த்தம்? ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் லாஸ்ட் இயரோட அதிகமா இருக்குன்னா ப்ரொடியூஸ் பண்ணதை இங்கேயே விற்கலாம், வெளிநாட்டு விற்கலாம். ஸோ வெளிநாட்டில் என்ன பண்ணிக்கணும்? கவர்மெண்ட் சிந்தனை பண்ணிக்கணும். நிறைய பொருள் வித்துச்சுன்னா காசு நமக்கு வருமா வராதா? வரும். அப்போ ட்ரேட் வந்து சர்ப்ளஸ் ஆகுமா டெபிசிட் ஆகுமா? சர்ப்ளஸ் ஆகும். பட் இன்னைக்கு பேப்பர் என்ன போட்டுருக்குன்னா இந்தியாவோட ட்ரேடு டெபிசிட் ஆல்ரெடி இருந்ததை விட இன்னும் பெருசாயிடுச்சு. ஓகேவா? அப்போ கான்ட்ராடிக்ஷனரியா இருக்கா? லாஸ்ட் இயர் வந்து 8.9 பில்லியன் ட்ரேட் டெபிசிட் அர்த்தம் நம்ம வாங்குறோம்னா நம்ம விற்கிறோம்ல, வித்து ஒரு லாபம் வருதுல, அந்த லாபத்தை விட எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 8 பில்லியன் என்ன பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்றோம்? பொருள் வாங்குறோம். மீனிங் புரியுதா? இந்தியா செல்ஸ் அர்த்தம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டா? எக்ஸ்போர்ட். பைஸ்னா எது லாஸ்? இம்போர்ட் லாஸ்ட். நம்ம காசை கொடுக்கணும். இந்தியா செல் பண்ணி வந்த காசு இருக்குல்ல, அந்த காசை விட என்ன எக்கச்சக்கமா 8 பில்லியன் எக்ஸ்ட்ரா என்ன பண்றோம்? காசு தர வேண்டியது இருக்கு. நம்ம இருக்கோம் அப்ப விற்கிறத விட நிறைய பொருள் வாங்கியிருக்கோம். இது லாஸ்ட் இயர். இது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த பற்றாக்குறை அதிகமா இருக்கு. 9.7 பில்லியனா டாலர் அதிகமா இருக்கு. இது அப்டேட். ஓகே, அப்படின்னு அர்த்தம் நீ சொல்லு. இப்போ இந்த ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு அர்த்தம் இவ்வளவு எக்ஸ்ட்ரா காசை நம்ம கொடுத்துட்டே இருக்கும். இந்த டெபிசிட் எப்படி சரி பண்ணலாம்? நம்ம எக்ஸ்போர்ட் என்ன பண்ணி ஆகணும்? எக்ஸ்போர்ட் அதிகமாக்கணும், இம்போர்ட் கம்மி பண்ணணும். இதான் 2 ஐடியா. இன்னொரு பாயிண்ட், லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் பற்றாக்குறை அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருக்கலாமா? அப்போ பேப்பர் என்ன பார்க்கணும்? எந்த எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருக்கணும் பார்க்கணும். இந்த வருஷம் டெபிசிட் அதிகமானதுக்கான மெயின் ரீசன் லாஸ்ட் இயரை விட நம்ம அதிகமா என்ன பண்ணிருக்கோம்? பொருளை இம்போர்ட் பண்ணிருக்கோம். எஸ், லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அதிகமான பொருள் எந்த பொருள் இம்போர்ட் பண்ணிருப்போம் நீங்க கெஸ் பண்ற? ஆயில், பெட்ரோல். ஓகே, அப்புறம் ஆயில், ஃபெர்டிலைசர்ஸ், கோல்ட், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். ரெண்டு தான் முக்கியம். ஆயிலும் கோல்டும் எக்கச்சக்கமா என்ன பண்ணிருக்கோம்? இம்போர்ட் பண்ணிருக்கோம். நீங்க ஒரு பொருள் இம்போர்ட் பண்ண அந்த பொருள் விலை என்ன ஆகும்? அதிகமாகும். பொருள் விலை அதிகமாகும். இப்ப காசோட மதிப்பு என்ன ஆகுது? கம்மியாகுது. டிப்ரிஷியேட் ஆகுது. அது தெரியுது உங்களுக்கு? சொல்லுங்க ஆதி, அருள். ட்ரேட் டெபிசிட் ரீசன் என்ன? ஆயில் கோல்டோட ஓவர் இம்போர்ட் பண்ணிட்டோம். இது நெகட்டிவ் நியூஸ். பாசிட்டிவ், எந்த ட்ரேட்ல கொஞ்சம் பாசிட்டிவ் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ரெமிட்டன்ஸ் அர்த்தம். மற்ற கண்ட்ரில இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணி என்ன பண்ணுவாங்க? காசு அனுப்புவாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது நமக்கு என்ன ப்ராஃபிட் தானே? ஸோ டிரான்ஸ்ஃபர்ஸ் அதிகமா இருக்கு. அது ஒரு பாசிட்டிவ். அதான் சொல்லுவாங்க பிரைவேட் டிரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க. அது நிறைய இருக்கு. எப்படி இருக்கு? நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து ரெமிட்டன்ஸ். ஒர்க் பண்ணி இங்க இருக்கிற ஃபேமிலிக்கு அனுப்புறாங்களா ரெமிட்டன்ஸ். ஸோ பிரைவேட் டிரான்ஸ்ஃபர்
இயர்ல ரெமிட்டன்ஸ் அமௌண்ட் வந்து லாஸ்ட் விட அதிகமா இருக்கு. அது பாசிட்டிவ். அப்படியா? மோஸ்ட்லி இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். காவியா நீங்க சொல்லுங்க. ஆன்சர் கரெக்டா பண்ணலன்னா ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க. ஓகே. ஒரு கண்ட்ரியோட இம்போர்ட் அதிகமாயிடுச்சுன்னா அந்த கண்ட்ரியோட மார்க்கெட்ல இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். எப்படி சொல்றீங்க? சார் இப்போ இம்போர்ட் நிறைய பொருள் வாங்கிட்டோம் இல்லையா சார், இப்போ அதனால சப்ளை அதிகமாயிடுச்சு, டிமாண்டும் பண்ணுவாங்க, ஸோ ப்ரைஸ் அதிகமாயிரும். ஆன்சர் கரெக்ட். ஆனா எக்ஸ்பிரஷன் தப்பு. நம்ம ஊர்லயே ப்ரொடியூஸ் பண்ணா விலை சீப்பா இருக்குமா, வெளிநாட்டுல இருந்து வாங்கினா சீப்பா இருக்குமா? நம்ம ஊர்ல ப்ரொடியூஸ் பண்ணா சீப். ஏன்னா நம்ம ஊர் லேபர் ஈஸி சீப். வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றது யாரு? ஒரு கம்பெனிக்காரு. அப்ப அவன் இம்போர்ட் பண்ணும்போது அந்த லாபத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்து தானே பண்ணுவான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பொருள் எப்படி இருக்கும் பார்க்க அதிகமா. வெளிநாட்டுல இருந்தே பொருள் வாங்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த மார்க்கெட் எல்லா பொருளும் அது இம்போர்ட் பொருள். இம்போர்ட் பொருள் மோஸ்ட்லி ஆகும் காஸ்ட் தான் இருக்கும். சோ இன்ஃப்ளேஷன். ஓகே. இன்ஃப்ளேஷன் ஆச்சுன்னா நம்ம இந்தியன் கரன்சி ஆகும், டெப்ரிஷியேட் ஆகும். என்ன ரீசன்? அந்த பொருள் இம்போர்ட் பண்றோம்ல, இம்போர்ட் பண்ணும்போது நம்ம காசு கொடுத்து தானே வாங்குறோம். நம்ம கொடுத்து வாங்கும்போது நம்ம காசு வேல்யூ கம்மியாயிருக்கு. கவனிக்கிறியா? இந்த நியூஸ் ஒன்னும் ஃபுல்லா முடியல. கடைசியா கிளைமேக்ஸ் கேட்பேன். இந்த கிளைமேக்ஸ்ல நீ ஆப்போசிட் ஆன்சர் பண்ணிட்டா நான் என்ன பண்ணுவேன்? கிளைமேக்ஸ் பிகம்ஸ் தி இன்ட்ரோ. நான் நீ நேரம் ஆரம்பிச்சிருவேன். ஓகேவா? ரொம்ப கவனமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் மேப்பிங் செஷன். இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். பட் அவ்வளவு அளவு நமக்கு என்ன கிடையாது, ப்ரொஃபஷன் இல்ல. பட் வேற ஒரு ஆங்கிள் டெபிசிட் சரி பண்ண முடியும். எப்படி? ஒரு 2 கிளாஸ்ல பார்த்தோம். அந்த ஆன்சர் தான். அதுக்கு ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் புரிஞ்சா? டெபிசிட்ட வந்து ட்ரேட் டெபிசிட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஈஸியஸ்ட் ஐடியா. ட்ரை பண்றியா? நீ ட்ரை பண்றீங்களா? சொல்லுங்க சார். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமா பண்ணோம் சார். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட், அந்த ரஷ்யா எக்ஸாம்பிளே சொல்லலாம் சார். ஆயில் இம்போர்ட் எக்ஸாம்பிள் சொல்றது சைனா எக்ஸாம்பிள். நிறைய இம்போர்ட் எல்லா ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியா கொடுக்கலாம். அவன் என்ன பண்ண சொல்லலாம்? மேக் இன் இந்தியா பாலிசி. சோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஃபாரின் கம்பெனிஸ் டைரக்டா இந்தியால இன்வெஸ்ட் பண்றது அதிகமாக்குனா அவனே ப்ரொடியூஸ் பண்றான். அப்புறம் என்ன பண்ணுவோம்? எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். லாபம் அதிகமா வந்து. FDI இஸ் ஒன் ஆஃப் தி தீர்வு ஃபார் வாட் ட்ரேட் டெபிசிட். ஓகேவா? அடுத்து உங்களுக்கு NRIஸ்னா யாரு? இந்தியன் சிட்டிசன் இருக்காங்களா? நெட்ல பார்த்து சொல்லுங்க. நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ். கரெக்ட் தான். சோ நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் தான். இவங்க இந்தியா காசு அனுப்புவாங்களா? எஸ். இவங்களோட டிரான்ஸ்ஃபரும் அதிகமா இருக்கு. NRI டெபாசிட்ஸ் ஹஸ் பீன் இன்க்ரீஸ்ட். இப்போ அருளுக்கு ஒரு ஐடியா. அருள் சொல்லுங்க. இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் எவ்வளவு இருக்கு? 9.7 பில்லியன். என்ன அர்த்தம்? உங்களோட பில்லுல எல்லா கணக்கு போக இன்னும் எக்ஸ்ட்ரா இவ்வளவு காசு பே பண்ணணும். அதானே? இவ்வளவு காசு பே பண்ணணும்ல. எப்படி எடுத்து தர்றது? பற்றாக்குறை தானே. என்ன பண்ணும்? லோன் தான் வாங்கணும். லோன். அது இன்னும் என்ன சொல்லுவாங்க? எஸ். கடன் வாங்குவாங்களா? எஸ். பேங்க்ல வாங்கினா லோன். நம்ம மக்கள்கிட்ட கடன் வாங்கினா லோன் தான். ஓகே. பாண்டை கொடுத்து வாங்குவோம். சோ இதை பண்ணி அருள். JP மார்கன் இண்டெக்ஸ். தப்பா? எக்ஸ். நெட்ல பாருங்க. JP மார்கன் இண்டெக்ஸ் ஒன்லைன்ல சொல்லுங்க. JP மார்கன் அவங்க யாரு சார்? மார்க்கெட் பாண்ட்ஸ். அருள் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர் ஒன்லி. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சொல்யூஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்றது. ஓகே. நீ சொல்றியா? கவர்மெண்ட்ஸ் என்னென்ன பாண்ட்ஸ் வாங்கியிருக்குன்னா அதை இது பண்றது. JP மார்கன் ஒரு கம்பெனி வச்சுக்கலாம். ஒரு கம்பெனி காசு. ஓகே. அவன் என்ன பண்ணுவானா, ஃபர்ஸ்ட் பாண்ட் என்ன சொல்லு அருள்? வாட் இஸ் பாண்ட்? கடன் பத்திரம். எனக்கு 9.6 பில்லியன் காசு கொடுங்க, நான் ஒரு 5 வருஷத்துக்கு திருப்பி கொடுத்துறேன். கடன் பத்திரம். யாரோட கடன் பத்திரம்? கவர்மெண்ட் கடன் பத்திரம். அந்த பாண்ட் எங்க இஷ்யூ பண்ணுவீங்க? எல்லா ஊர்லயும் இஷ்யூ பண்ணிக்கலாம். ஸோ எந்த கண்ட்ரி ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி எல்லா கண்ட்ரி பாண்ட் ரிலீஸ் பண்ணும். இந்த எல்லா பாண்டையும் ரேங்க் பண்ணி இண்டெக்ஸ் பண்ற ஒரு கம்பெனி. ஸோ இந்த JP மார்கன் இண்டெக்ஸ்ல இந்தியன் பாண்ட் என்ன இருக்கு? லிஸ்டா இருக்கு. லிஸ்ட் பண்ணதுனால இந்த பாண்ட் யாராவது வாங்குவாங்க. இந்த டெபிசிட் பத்தி என்ன பண்ணிக்கலாம்? ஷார்ட் டேர்முக்கு சரி பண்ணிக்கலாம். ஸோ த்ரூ பாண்ட்ஸ் வி ஆர் பேலன்சிங் அவர் ட்ரேட். புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்து போலாமா? நீ சொல்லு. மைக் வாங்கி. அது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா மைக்கு பிடிக்க ஆன்சர் பண்ணு. நீ வந்து ஒரு பிசினஸ் பண்ண ஆசைப்படுற, அதாவது ஏதாவது பொருளை ரெடி பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு பிசினஸ் பண்ண ஆசைப்படுற. உன்னோட எய்ம் எந்த மக்கள்னா அமெரிக்கா மக்கள். உன் பொருளை அமெரிக்கா மக்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ண போற. அதுதான் உன்னோட எய்ம்னா நீ எந்த பிசினஸ் பண்ணணும்? அதை பத்தி ஐடியா இருக்கா? அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வேல்யூ ஆட். அந்த பாயிண்ட் எனக்கு இருக்கான்னு தெரியல. பேப்பர்ல வந்து 2. ஒன்னு வந்து டெக்ஸ்டைல்ஸ். நீ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் பண்ணா டைரக்டா அமெரிக்காக்காரன் உன் பொருளை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெக்ஸ்டைல்ஸ், பார்மாசூட்டிகல்ஸ். இப்பத்தி 2 வச்சுக்கலாம். நியூஸ் என்னன்னா, இந்தியா கிட்ட இருந்து அதிகமா பொருள் வாங்குற கண்ட்ரில ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து US. அப்போ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கிற பைலேட்டரல் ரிலேஷன் ஸ்ட்ராங் ஆகுதா கம்மி ஆகுதா? ஸ்ட்ராங் ஆகுது. என்ன ரீசன்? நாம அதிகமா அவனுக்கு பொருள் தரோம், எக்ஸ்போர்ட் பண்றோம். அப்ப அவனால நமக்கு என்னது? லாபம் நஷ்டமா? லாபம். யூஎஸ்ஏக்கு இந்தியா தவிர வேற யாருமே கிடையாதா? ஏன் இந்தியா கிட்ட வாங்குறான்? நிறைய பொருள் வாங்கி 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 வேல்யூ அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த அமெரிக்கா சொல்றா வச்சுக்கலாம், கட் பண்றா சொல்றா வச்சுக்கலாம். யாருக்கு இல்ல ஆபத்து. ஸோ இந்தியா வந்து இந்த growth மேல பேர் என்ன? எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் growth. நான் எக்ஸ்போர்ட் பண்ணா மட்டும் தான் கண்ட்ரி ஆகும், க்ரோ ஆகுன்ற ஸ்டேஜுக்கு அவங்க கொண்டு வந்தாச்சு. ஏதோ ஒரு இயர்ல நான் இந்தியா கிட்ட இருந்து பொருள் வாங்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா growth என்ன பண்ணலாம்? அடி ஆகும். அதை வச்சு நிறைய பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸையும் பண்ண முடியும். ஸோ இது இன்னொரு ஆங்கிள். ஸோ இப்போ
இப்போதைக்கு பார்த்தோன்னா இந்தியா யூஎஸோட பைலேட்டரல் ரிலேஷன் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்தியா கிட்ட இருந்து அதிகம் பொருள் வாங்குற டாப் கண்ட்ரி இது. 2024 டாப் கண்ட்ரி யூஎஸ். ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்டைல்ஸ், ரெண்டாவது பார்மாசூட்டிகல்ஸ், மூணாவது வந்து ஸ்டோன்ஸ், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணுவா? யூஎஸ்காரங்க யூஸ் பண்றாங்க. நாலாவது ஸ்மார்ட் போன்ஸ். இந்தியாவில் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் செக்டார் என்ன ஆயிட்டு இருக்கு? பூம் ஆயிட்டு இருக்கு. இப்போ இங்க உற்பத்தி பண்ற எல்லா போன்ஸும் எங்க போகுது? யூஎஸ்ஏ போகுது. இந்த 4 விஷயங்கள் அதிகம் வாங்குற கண்ட்ரி யூஎஸ். இப்போ அடுத்த ஒரு ட்ரை, ஓகேவா? நீங்க சொல்லுங்க, யூஎஸ்ஏ கிட்ட இருந்து இந்தியா வாங்குற பொருள் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து மினரல் ஃபியூல், அதாவது இவங்க கிட்ட என்ன வாங்குறோம்? நம்ம ஆயில் வாங்குறோம், நேச்சுரல் கேஸ் வாங்குறோம். இது ஒண்ணு. வேற முக்கியமான மெஷின்ஸ், எலக்ட்ரிக்கல் குட்ஸ். அப்படியா? ஆர்மி சொல்லுப்பா. ஆர்மி எஸ். மூணாவது ஏர்கிராஃப்ட். நாலாவது மெடிசன். இந்தியா வந்து நிறைய மெடிசன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரியா இருந்தாலும் ஹை லெவல் ஆஃப் மெடிசன்ஸ், ஹை லெவல் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து யூஎஸ் கிட்ட வாங்கிட்டு இருக்கு. ஹை வேல்யூடு மெடிசன்ஸ் எங்க இருக்கு? அமெரிக்கால இருக்கு, வாங்குறோம். ஸோ இது நாலும் யூஎஸ்ஏ நமக்கு தர்றது. மிஸ்டர் அருள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்போர்ட் வந்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட் யூஎஸ்ஏக்கு அதிகமாக எதுன்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு ப்ரூஃப். 2018 இருந்து 2023 எத்தனை வருஷம் கேப்? 5 வருஷத்துல 54, 83, 85 தாண்டுது. ஸோ இன்னும் சீக்கிரமான இடம் டபுளா ட்ரேட் பண்ணுது. ஓகே. ஸோ என்ன சொல்லுது? இந்தியன் குட்ஸுக்கு ஸ்ட்ராங் டிமாண்ட் எங்க இருக்கு? யூஎஸ்ல இருக்கு. ஆக்சுவலா அமெரிக்கா என்ன பண்ணும்னா எஸ்பி, ஜெனரலைஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். யூஎஸ் என்ன பண்ணும்னா சில கண்ட்ரிஸ் லிஸ்ட் பண்ணும். இந்த கண்ட்ரில இருந்து யூஎஸ்ஏக்கு பொருள் வந்துச்சுன்னா டாக்ஸ் இருக்காது. உங்களுக்கு தெரியுதுனே, ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு கண்ட்ரிக்கு பொருள் வச்சு என்ன பண்ணுவாங்க? டியூட்டி போடுவாங்களா? பட் இந்த ஜிஎஸ்பில எந்த கண்ட்ரில இருக்கோ அவங்களோட என்ன கிடையாது? டியூட்டிஸ் கிடையாது. ஸோ இந்தியாவோட குட்ஸ் வந்து இந்த ஜிஎஸ்பில இருந்துச்சு. இருந்துச்சு காவியா? இந்தியாவோட குட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. 2019 இந்தியாவோட குட்ஸை ஜிஎஸ்பில தூக்கிட்டாங்க. ஓகேவா? என்ன பண்ணிட்டாங்க? அப்ப இந்தியன் குட்ஸுக்கு என்ன உண்டு? அமெரிக்காவில் என்ன உண்டு? டியூட்டி உண்டு, டாக்ஸ் உண்டு. ஸோ டாக்ஸ் போட்டுமே 2010 போட்டாங்களா? என்ன இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னல, ஸோ ஸ்ட்ராங் டிமாண்ட் யூஎஸ் மார்க்கெட்ல இருக்கு. டாக்ஸ் போட்டாலுமே மக்கள் என்ன பண்றாங்க? டாக்ஸ் போட்டா விலை ஆயிடும். அது அதிகமான விலை பொருள் இருந்தாலும் மக்கள் வாங்குறாங்க யூஎஸ்ல. ஸோ ஸ்ட்ராங் டிமாண்ட் ஃபார் இந்தியன் குட்ஸ் இன் யூஎஸ். கவே கவனிக்கிறீங்களா? கொஸ்டின் கேட்பேன், ஆன்சர் பண்ணல ஃபர்ஸ்ட்ல இருந்தா. ஸோ லாஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை நம்பி தான் இருக்கு. அது இல்லைன்னா அடுத்த வருஷம் இல்ல ஒரே நாள்ல எக்கனாமி கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது ஒண்ணுன்னு நீங்க சொல்றதா இருந்தா என்ன சொல்லுவீங்க? நிறைய இருக்கு, எதை வேணா சொல்லலாம். உங்க மைண்டுக்கு என்ன தோணுது? அதாவது ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி அர்த்தம் ப்ரொடக்ஷனா? எந்த கண்ட்ரி அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அவன் தான் கெத்து. அந்த ப்ரொடக்ஷனுக்கே தேவையான ஒரு முக்கியமான ஒரு மூலதனம், அந்த மூலதனம் இல்லை என்றால் எல்லாமே அவுட். அப்படி நீ நினைக்கிறது என்னது? ஹியூமன் ரிசோர்ஸ். ஓகே. வேலை சேர்த்து ஆள் தேவை தானே? இப்பதான் ஏஐ எல்லாம் வந்துருச்சுல. இன்னும் 50 வருஷத்துல ஹியூமன்ஸே தேவை கிடையாது. மிஷின்ஸ் கூட பண்ணலாம். ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்ல. ஓகே தான், ஹியூமன் ரிசோர்ஸ் தேவை தான். ஓகே, குட். அதோட முக்கியமான ஒரு ஆர்ஜன் என்ன சொல்ல போனா, இந்த உலகத்தோட பவர்ஃபுல் கண்ட்ரி சொல்லப்படுற எல்லா கண்ட்ரிஸுமே அவங்களுக்கு முதலாக மத்தவங்களை விட ஃபர்ஸ்ட் இது கிடைச்சதுனால தான் இப்போ நம்மள ரூல் பண்ணிருக்காங்க. அவ்வளவு பெரிய விஷயம் முடியலையா? ஓகே, வேற யாராவது சொல்ல ட்ரை பண்றீங்களா? டெக்னாலஜி வச்சுக்கலாம். பட் அந்த டெக்னாலஜியோட ஆரிஜினே ஒன்று இருக்கு. அந்த டெக்னாலஜிக்குமே சோர்ஸ், அதுக்குமே ஒரு சோர்ஸ் இருக்கு. ஓகே தான், கேபிட்டல் ஓகே தான். அது ஜென்ரலா சொல்றது. என்ன எக்கனாமிக்ல ரிசோர்சஸ்லாம் என்ன ரிசோர்ஸ்? அவங்க சொல்லிட்டாங்க ஹியூமன் ரிசோர்ஸ். அப்ப நீங்க சொல்லியா வேற சொல்றீங்க? ரிசோர்ஸ்னா எந்த ரிசோர்ஸ்? அதுல ட்ரை பண்றியா? ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல் தான். எந்த ரா மெட்டீரியல்? ரா மெட்டீரியல் கிடைச்சிச்சு, ஹியூமன் பீயிங்ஸ் கிடைச்சிட்டாங்க. டேய் தம்பி, நீ சொன்ன பணமும் இருந்துச்சு, இது எல்லாமே இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் குக் பண்ணி ஒன்னு உருவாக்குறது உனக்கு தேவை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்புட் எது? ஸ்டீலும் கிடைச்சிருச்சு, இண்டஸ்ட்ரி உருவாக்கியாச்சு. எல்லாமே அது இல்லைன்னா இயங்காது. எஸ், எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அவன் ஃப்ளூக் அடிச்சு விட்டான். இதான் சரி, எதுவுமே இல்லை. சரி, இப்போ எலக்ட்ரிசிட்டி. ஓகே, எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு வார்த்தை இருக்கு. ஆக்சுவலா நான் சொன்ன கரெக்ட் தானே? எலக்ட்ரிசிட்டிக்கு இன்னொரு வார்த்தை எனர்ஜி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஃபார் எக்ஸாம்பிள், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இந்தியாவிலும் பொருள் உற்பத்தி பண்ணாங்க, யூகேலையும் பொருள் உற்பத்தி பண்ணாங்க. பட் அவங்க தான் யூஸ் பண்ணாங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அப்படின்னு அர்த்தம் தே யூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ். ஸோ நிறைய உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வரைக்குமே பிசினஸ் பேஜ்ல எல்லா டைம் வர ஆர்டிகல் வந்து எனர்ஜி, எந்த கண்ட்ரி வந்து எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணுது, இந்தியாவில் அதோட பவர் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? ஸோ இந்தியா ஓரளவுக்கு எலக்ட்ரிசிட்டி ரெடி பண்ணிடுச்சு. பட் இப்போ என்ன மாறிடுச்சு? நம்ம யூஸ் பண்ற எல்லா எனர்ஜி ஃபாசில் எனர்ஜி. அர்த்தம் அந்த எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணும்போது எது வெளியே வருது? கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா குளோபல் சேஞ்ச் உருவாயிடுது, குளோபல் வார்மிங் உருவாக்குது. அப்போ கஷ்டப்பட்டு உருவாக்குற எனர்ஜியை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ரீப்ளேஸ் பண்ணணும். இதுல இருந்து என்ன போய் எதுக்கு ஷிஃப்ட் ஆகணும்? எஸ், அப்படி சொன்னா நான் ஃபாசில் ஃபியூல், ரெனியூவபிள் எனர்ஜி. இப்போ அடுத்த 100 வருஷம் யார் சூப்பர் பவர் அப்படின்னா, இந்த எனர்ஜியை, இந்த எலக்ட்ரிசிட்டி யார் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களோ அவன் தான் பெரிய. இப்போ ரெனியூவபிள் எனர்ஜி என்னெல்லாம் இருக்கு? சோலார் எனர்ஜி, ரெண்டாவது விண்ட் எனர்ஜி. இதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சது ஐம்பூதங்களை வச்சுக்கிட்டு விளையாடுறது. பட் ஐம்பூதங்களுக்கும் முக்கியமான ஒண்ணு இருக்கு. அது என்ன? யாரா சொல்றீங்களா? தெரிஞ்சா கை தூக்குங்க, நான் அமைக்கிறேன். இந்த எல்லா ஐம்பூதங்களுக்குள்ளேயும் இருக்கிற முக்கியமானது என்ன? ஆரிஜின் என்ன? நியூக்ளியர். அணு. சோ நியூக்ளியர் எனர்ஜி.
ஸோ ரினியூவபிள் எனர்ஜியில் இன்னொரு முக்கியமானதுனா இது நியூக்ளியர் எனர்ஜி. நம்மளோட மெயின் எய்ம் என்ன? சூப்பர் பவர் ஆகணும். சூப்பர் பவர் ஆகிறதுக்கு ரினியூவபிள் எனர்ஜியை டாப் மோஸ்ட் வரணும். இந்தியா டார்கெட் என்னன்னா 500 ஜிகாவாட் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணணும். இது வழியா ரினியூவபிள் எனர்ஜி. அப்போ சோலாரா மட்டும் நம்மனா ஒர்க் அவுட் ஆகாது, ஹைட்ரோ மட்டும் நம்ம ஒர்க் அவுட் ஆகாது. எதுவும் தேவை, நியூக்ளியர் எனர்ஜியும் தேவை. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு 5 இயர்ஸ்ல நியூக்ளியர் எனர்ஜியில் பயங்கரமான ப்ரொடக்ஷன் உருவாக்கணும்னா கவர்மெண்ட் மட்டுமே பண்ண ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகாது. யாருக்கு இன்வெஸ்ட் பண்ணும்? அப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வைக்கிறதுல யாரெல்லாம் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ முக்கியமான கம்பெனிஸ் அவங்க என்ன பண்ணி ஆகணும்? அலோ பண்ணுமா? பட் இந்தியாவோட லாஸ்ட் 50 இயர்ஸ் ஃபுல்லா நியூக்ளியர் எனர்ஜி கண்ட்ரோல் பண்றது, ஹேண்டில் பண்றது எல்லாமே யாரு? கவர்மெண்ட் மட்டும்தான். ஒன்றும் சத்தமா சொல்லுங்க, சொல்லாதீங்க. ஸோ கவர்மெண்ட் முழுக்க எல்லா கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி நியூக்ளியர் எனர்ஜில நாம ஒரு டாப் மோஸ்ட் ஆக முடியும்? அதை பத்தி பேசுற ஆர்டிகல் சென்டர் பேச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு. நியூக்ளியர் எனர்ஜி மற்ற எல்லா எனர்ஜியும் என்ன பண்ணிட்டாங்க? யாரும் வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம், உருவாக்கலாம். ஏன் இந்த எனர்ஜியை மட்டும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது, சூப்பர்விஷன் பண்ணுது? என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேபி பிரைவேட் பண்ணா அது தப்பா யூஸ் பண்ண. பிரைவேட் பண்ணா தப்பா எப்படி யூஸ் பண்றது? தப்பானா அப்படி கிடையாது. சிவில் பர்பஸ் தான் நியூக்ளியர் எனர்ஜி. ஓகேவா? சிவில் பர்பஸ் மக்களுக்காக ஒரு பிளான் ரெடி பண்ணி உற்பத்தி பண்ணாங்கன்னா அது மக்களுக்கு தான். பட் அப்படி இருந்தும் கவர்மெண்ட் விடாதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா பிரைவேட் பிளேயர்ஸ் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க? அவங்க லாபம் தான் முக்கியம். அப்போ இந்த பவர் பிளான்ட்டை எந்த அளவுக்கு சிம்பிளா பண்ணலாம்னு யோசிப்பாங்க, காஸ்ட் எஃபெக்டிவா. ஸோ ப்ராஃபிட் தான் அல்டிமேட் மோட்டிவ். ப்ராஃபிட் அல்டிமேட்டிவா இருக்கும்போது இது அவங்களோட பார்க்க மாட்டாங்க. எஸ், சேஃப்டி மெக்கானிசம் அந்த அளவுக்கு சரியா இருக்கா? இதுல டிஸ்டர்ப் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா இது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? நியூக்ளியர் எனர்ஜி சைக்கிளா மாறும். அப்போ எக்ஸ்ப்ளோசிவ் ஆக வாய்ப்பு இருக்கு, லீக்கேஜ் ஆனா பயங்கரமான டேஞ்சர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்தியாவில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ இதை பிரைவேடைசேஷன் பண்ண ஆசைப்படுறோம், பட் அவங்க கிட்ட கொடுத்தாங்கன்னா டேமேஜ் ஆச்சுன்னா ஹியூமன் லாஸ்ட் ஆகும். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம்? ஐடியா கொடுங்க. ஒன் மோர் விஷயம் பண்ணலாமா? இந்தியாவுக்கு ரினியூவபிள் எனர்ஜில டார்கெட் வந்து 500 ஜிகாவாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணணும். எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியாது? சோலாரை நம்பிட்டு இருந்தா ஒர்க் அவுட் ஆகாது. எதுவும் தேவை, நியூக்ளியர் எனர்ஜி தேவை. பட் நியூக்ளியர் முழுக்க இஸ் ஸ்டாப்டு பை கவர்மெண்ட் மட்டும்தான். என்ன ரீசன்? ஃபார் சேஃப்டி மெக்கானிசம். பட் இப்போ வேற என்னது? நீட் ஆஃப் தி அவர். சேஃப்டி மட்டும் பார்த்துட்டே இருந்துச்சுன்னா அடுத்த 10 வருஷத்துல இதை இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது, சூப்பர் பவர் ஆக முடியாது. அப்போ பிரைவேட் பிளேயர்ஸை உள்ள வர வச்சு தான் ஆகணும். பட் மக்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா பிரைவேட் பிளேயர்ல வந்துட்டானுங்க, இந்த ஊர்ல வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு, அவன் தான் கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னு சொன்னாங்கன்னா மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ இதை அவங்களையும் வர வைக்கணும், கவர்மெண்ட் பாத்துக்கணும். அப்புறம் என்ன பண்ணலாம்? கவர்மெண்டே கான்ட்ராக்ட் கரெக்ட் தான். ஓகேவா? கான்ட்ராக்ட் வச்சுக்கலாமா? கவர்மெண்ட் இடத்துல முடிவு என்னன்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். இதான் கவர்மெண்ட் ஐடியா. அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து நீ ஆரம்பி, பட் இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ல 51% நான் போட்டுறேன், 51% நான் தான் இன்வெஸ்ட் பண்றதுனால அதான் முதலாளி. இது என்ன பண்ணுன்ற கண்ட்ரோல் எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். மிச்சம் 14% பண்ணுங்க, நீ இன்வெஸ்ட் பண்ணி லாபம் எடுத்து. ஸோ இதை தான் ட்ரை பண்ண போறான். பட் இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி எந்த ஆக்ட் என்ன பண்ணல, இன்னும் சரி பண்ணல. என்ன பண்ண போறோம்னா நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆக்ட்ஸ்லாம் என்ன, அந்த ஆக்ட்ஸ்ல இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்ன. நெகட்டிவ்ஸ் அர்த்தம் மத்தவங்க யாரும் இன்வெஸ்ட் பண்ண முடியாத இருக்குது, அதை ஹிஸ்டரி பார்க்க போறோம். டாபிக் புரிஞ்சா? டாபிக் என்ன? நியூக்ளியர் எனர்ஜி அண்ட் இட்ஸ் சேலஞ்சஸ் த்ரூ ஆக்ட்ஸ். நீங்க சொல்லுங்க, ஒரே தான் டிஸ்கஷன். ஃபாசில் ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபாசில் ஃபியூல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நிலக்கரி, கோலை எடுத்துட்டு வந்து பூமியிலிருந்து தோண்டி எடுத்து வந்து எரிச்சு ஹீட் ஆக்குவாங்க. அது ஹீட் ஆகும்போது என்ன ஆகுது? பூமி ஹீட் ஆகுது. இப்போ தேவையில்லை ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி. ஸோ ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியில் ஒரு முக்கியமான சோர்ஸ் எது? நியூக்ளியர் எனர்ஜி. அந்த நியூக்ளியர் எனர்ஜியை பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு தரத்தில் இருக்கிற சம் இம்பார்ட்டன்ட் சேலஞ்சஸ்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவில் நியூக்ளியர் எனர்ஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ரைட்ஸ் யாருக்கு மட்டும் தான்? கவர்மெண்ட்ல அந்த ஆக்ட் நான் சொல்லுவேன், அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962. இந்த ஆக்ட் வழியா கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இந்தியாக்குள்ள நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபுல்லி எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் ஃபார் ஒன்லி கவர்மெண்ட் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்? பீப்புள் சேஃப்டிக்காக. பீப்புள் சேஃப்டி இல்லைனா மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டா, தெரியாம டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. ஸோ வை பிரைவேட் கம்பெனிஸ் ஆர் நாட் அலவுட் கேட்டா, இஃப் பிரைவேட் கம்பெனிஸ் மிஸ்ஹேண்டில் தி நியூக்ளியர் பவர் பிளான்ட் இட் கேன் லீட் டு சீரியஸ் கான்சிக்வன்சஸ், ரேடியேஷன் வரும், எக்ஸெட்ரா. தோணிங்களா? இப்போ இந்த இனிஷியேட்டிவ் வச்சு பாத்தீங்கன்னா மோனிகா, இப்போ என்ன பண்ண போறாங்க? பேருக்கு கவர்மெண்ட் ரூலிங் மாதிரி தான், ஆனா பண்ண போறது யாரு? பிரைவேட் கம்பெனிஸ் தான். ஸோ பிரைவேட் கம்பெனிஸ் வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வைக்க தான் போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆக்ட் என்ன சொல்லுச்சு? ஆக்ட் இயர் சொல்லுங்க, ஆக்ட் பேர் சொல்லுங்க. அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962. இதோட மெயின் நேம் என்னது? பிரைவேட் பிளேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து மிஸ் ஹேண்டில் பண்ணுவா, அது வழியா லாஸ் ஆக வாய்ப்பு, பீப்புளுக்கு ஹியூமன் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ அதை என்ன பண்ண போறாங்க? 2 பேரும் சேர்ந்து பண்ணாலும் ஒர்க் பண்ண போறது யார்? ஆபரேஷன். ஓகே, அப்போ தப்பா தானே இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? ஆக்சுவலா பிரைவேட் பிளேயர்ஸ் ஏன் அலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஸே போட்டாங்க. யாரு? பவர் பிளான்ட் பிளேயர்ஸ். பட் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுன்னா அவங்க வந்து உங்களுக்கு தராதுக்கான மெயின் ரீசன் வந்து மோனோபோலி கிடையாது, சேஃப்டி மெஷர் சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க ஸ்டார்ட் பண்ணாலும் சேஃப்டி மெஷர் கிடையாது. அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம்? ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒரு விஷயத்தை கட்டினா மக்கள் பயப்படுறாங்க, இது தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பெரிய ஊர்ல
பெருசா கட்டுறது பதில் எல்லா ஊர்லயும் சின்னதா கட்டலாம். ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் சின்னதா இருக்கும். இது சின்ன எனர்ஜி என்ன பண்ணும், உருவாக்கும். ஸோ அது எக்ஸ்ப்ளோசிவ் ஆனாலும் அவ்வளோ ஆகாது. ஸோ இதான் அடுத்த நியூ ஐடியா. புரிஞ்சுதா? மைக் யார்கிட்ட இருக்கு, நீங்க என்ன சொல்லணும் என்கிட்ட? புரிஞ்சுன்னு சொல்லணும், புரியாதுன்னு சொல்லணும். புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுது. ஸோ கவர்மெண்ட் மெயின் ஃபோக்கஸ் வந்து பாரத் ஸ்மால் ரியாக்டர்ஸ், BSR சொல்லுவாங்க. 2 பாரத் ஸ்மால் ரியாக்டர்ஸ், இன்னொன்று வந்து பாரத் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர். ஷார்ட் என்ன சொன்னேன்? பாரத் ஸ்மால் ரியாக்டர், BSMR. நாளைக்கு வரும்போது சயின்ஸ் கிளாஸ்ல வந்து நியூக்ளியர் டெக்னாலஜி ஒரு கிளாஸ் இருக்கு. நியூக்ளியர்ஸ் அந்த ரியாக்டர் ஃபிஷன் லாஸ்ட் கிளாஸ் நினைக்கிறேன். அந்த கிளாஸ் பார்த்து வந்துருக்கு. உனக்கு அப்புறம் ஒரு வார்த்தை எழுத போறேன். ரொம்ப சிம்பிள், ட்ரை பண்ணுங்க. இது நியூக்ளியர் பவர் பிளான்ட். இதுல லிங்க் பண்ண முடியுதா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டீகார்பனைசேஷன் அப்படின்னு அர்த்தம் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஆகாம குறைக்கிறது. ஸோ அப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் தான் இந்தியாவோட டீகார்பனைசேஷன் ப்ராசஸ்க்கு இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல். ஓகே, வேற வழி இல்லை, உருவாக்கி தான் ஆகணும். இப்போ பெரிய நியூக்ளியர் ரியாக்டர் போறது பதில் ஸ்மால் ரியாக்டர்ஸ். ஓகே, அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 அது வந்து பிரைவேட் பிளேயர்ஸ் அலோவ் பண்ணுதா? பண்ணல அலோவ் பண்ணல. ஓகே, பட் இந்த வருஷம் பட்ஜெட்ல கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது என்னன்னா, பட்ஜெட்ன்றதே கிடையாது, ஆக்ட் கிடையாது. ஓகே, கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது என்னன்னா இந்த ரியாக்டர் உருவாக்கலாம், பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வரலாம் சொல்லிட்டாங்க. பட் அந்த விஷயங்கள் எல்லாமே ஆக்டுக்கு எப்படி இருக்கு, கான்ஃபிளிக்டா இருக்குன்னா ஆர்டிகல். இப்போ அடுத்த பாயிண்ட். ஓகே, இப்போ நீங்க தான் இந்த குட்டி முதலாளி. இதுக்கு பாரத் ஸ்மால் ரியாக்டரை இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்க போறீங்க. ஒருவேளை இந்த ரியாக்டர்ல ப்ராப்ளம் வந்து டிசாஸ்டர் ஆயிட்டு லாஸ் ஆச்சுன்னா அந்த லாஸுக்கு காசு தரணும்ல. அந்த காஸ்ட் வந்து யார் தரணும்? 51% கவர்மெண்டா இல்ல 49% பிரைவேட் கம்பெனிஸா அப்படின்ற டிபேட் வந்து வந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் என்ன அக்செப்ட் பண்ணிச்சுன்னா கவர்மெண்ட் இந்த லாஸ்ட்டை எடுத்துக்குன்னு சொல்லிடுச்சு. ஒரு ஆக்ட் இருக்கு, அது பேர் சொல்றேன். இது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மோனிகா. N ஃபார் நியூக்ளியர் எஸ் நியூக்ளியர். D ஃபார் இப்போ கடைசியா சொன்ன எக்ஸாம்பிள்ல என்ன மெயின் கோர் இஷ்யூனா டீகார்பனைஸ் அது பழசு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஒரு ப்ராசஸ் சொன்னேன். ப்ராப்ளம் வந்தா அந்த ப்ராப்ளத்துக்கு இன்னொரு வார்த்தை டேமேஜ். இது என்னது? நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட். ஓகேவா? இது என்னது? மக்கள் சொன்னேன், மக்களுக்கு வார்த்தை சொன்னேன். அவங்க கூட என்ன சொன்னா தப்பா பயன்படுத்தி சொன்னீங்க, தப்பா பயன்படுத்த சொன்னீங்களே. அப்ப நான் அந்த வார்த்தை உங்களுக்கு தான் சொன்னேன். சிவில் மக்கள். ஓகேவா? நியூக்ளியர் பிளான்ட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? மக்களுக்கான லயபிலிட்டி, மக்களுக்கு காசு தர்றது என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு ஆக்ட். இப்ப சொல்லுங்க. சிவில் லயபிலிட்டி. என்ன லயபிலிட்டி? நியூக்ளியர் டேமேஜ்ல வந்து பிரச்சனைகள். ஓகேவா? 2010. இப்ப அகைன் சொல்லி பார்க்கலாம். நம்ம அட்டாமிக் ஆக்ட் ஃபர்ஸ்ட் இயர் என்ன? 92 இந்த ஆக்ட் பொறுத்த வரைக்கும் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆபரேட்டர் யாரு? கவர்மெண்ட் ஆபரேட்டர் நடத்தும். அதை ஃபுல்லா சூப்பர்வைஸ் பண்றது அவன் தான். ஏன்? அவன் ஆபரேட் பண்ணாதான் சேஃப்டியா பார்த்துன்னு சொல்றான். ஸோ ஃபியூச்சர்ல ஸ்மால் ரியாக்டர் வந்தாலும் ஆபரேட்டர் யாரு? கவர்மெண்ட். ஸோ இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆபரேட்டர் யாரோ அவன் தான் சிவில் லைபிலிட்டியை எடுத்துக்கணும். அப்போ இன்டெரக்ட்லி யார் தான் தரணும்? கவர்மெண்ட் தரணும். இதை மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்? பண்றது வந்து பிரைவேட் பிளேயர்ஸ். யார் காசு தரோம்? கவர்மெண்ட் காசு. அப்போ கவர்மெண்ட் வேணும்னே பிரைவேட் கம்பெனிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு ஒரு டிபேட் இருக்கு. நோட்ஸ்ல இருக்கு. ஓகே, காவியா கிட்ட போய் கொடுங்க. இப்போ பேசின எல்லா விஷயத்தையும் 3 பாயிண்ட்ல சம்மரைஸ் பண்ணணும்னா எப்படி சம்மரைஸ் பண்ணலாம்? நியூக்ளியர் எனர்ஜி ஹெல்ப்ஸ் ஃபார் Decarbonization. ஸோ நிறைய நியூக்ளியர் எனர்ஜி வரணும். பட் மோஸ்ட் ஆஃப் தி நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் ஆபரேட்டட் பை கவர்மெண்ட். த்ரூ விச் ஆக்ட்? 1962 Atomic Energy Act. Atomic Energy Act. And government was liable to pay damage. Yes sir. அடுத்த பாயிண்ட் சொன்னா BSR sir. பவர் பிளான்ட் ஆல்டர்னேட்டிவா ஸ்மால் ரியாக்டர்ஸ். Yes. சொல்ல போறது 3வது பாயிண்ட். மைக் வாங்கிக்கணும். ஸோ ஒரு பவர் பிளான்ட் ஆப்ரேட் பண்றது யாரு? கவர்மெண்ட். யாரு? பிரைம் மினிஸ்டரா இருக்க மாட்டாங்களே. அப்ப இது எல்லா நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல. ஆப்ரேட் பண்றது யாருன்னா DAE. இதுக்கு எக்ஸ்பென்ஷன் சொல்லுங்க மோனிகா. D ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. இந்த DAE தான் என்ன பண்ணும்? எல்லா ஆபரேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கும். ஸோ இவன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். பிளஸ் என்ன சொல்ற கவனிங்க, இப்போ 1970s இந்தியாவில் ஒரு பகுதியில் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து உருவாக்குறாங்கன்னா யார் உருவாக்கிருப்பா? கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் தான் யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரு? ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு டிபார்ட்மெண்ட்டே ஒரு கம்பெனி வைக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க. என்ன கம்பெனி? நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து கவர்மெண்ட் சார்பா ரெடி பண்ற ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கம்பெனி ரெகுலேட் பண்ணி. ஓகே, ஸோ DAE பிளஸ் NPCIL இது அடிக்கடி நியூஸ்ல வரும். இப்போ சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட். இந்தியா கவர்மெண்ட் சார்பா நியூக்ளியர் பவரை உருவாக்குற கார்பரேஷன் கம்பெனி. ஓகே, இந்த 2 பேர் தான் என்ன பண்றாங்க? இந்தியாவில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆப்ரேட் பண்றாங்க. ஓகே, ஸோ அகைன் ஒன் மோர் தேர்ட் ரிவிஷன். அருள் வைக்க கொடுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த ஆக்ட் என்ன? 1962. இந்த ஆக்ட் மெயின் பர்பஸ் என்ன? கவர்மெண்ட் வந்து பவர் பிளான்ட் கவர்மெண்ட் தான் ஆப்ரேட் பண்ணணும். எதை ஆப்ரேட் பண்ணணும்? பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஆபரேஷன் அர்த்தம் ஒர்க்கிங். கவர்மெண்டால ஒரு ஆள் வச்சு ஆப்ரேட் தான் பண்ண முடியும். தவிர இதை கட்டுறாங்கல்ல, கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, அதுக்கு அவங்க கிட்ட இருக்காது, பொருள் இருக்காது. கவர்மெண்ட் தானே. இப்போ இதுல ஒரு செக்ஷன் இருக்கு, அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட். சொன்னேன் செக்ஷன் 3A. நியூக்ளியர் பவர் பிளான்ட்க்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், சப்ளை மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் யார்கிட்ட வாங்கிக்கலாம்? பிரைவேட் பிளேயர்ஸ் வாங்கிக்கலாம். அதை வாங்கி அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ண போறது யாரு? அவன் பேரு DAE.
E plus NPCIL. அப்போ அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் செக்ஷன் 3 என்ன பண்ணுதுன்னா prohibits the private companies to operate the nuclear power plant. அப்ப என்ன பண்ண முடியும்? சப்ளை பண்ண முடியும். So private companies can only help in building the nuclear power plant. என்ன பண்ண முடியாது? மைக் இருந்தா பேசணும். என்ன பண்ண முடியாது? private companies can only build the nuclear power plant. என்ன பண்ண முடியாது? ஆப்ரேட் பண்ணுவோம். ரன் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு முக்கிய கண்டிஷன் இதுலயே நீங்க எந்த ஒரு செக்டர் எடுத்தாலுமே என்ன இருக்கும்? அதுல R&D இருக்கும். R&D னா என்ன அருள்? ரிசர்ச் அண்ட் டெவலப். எஸ், நியூக்ளியர் பவர் பிளான்ட் சம்பந்தப்பட்ட ரிசர்ச் கூட இருக்க கூடாது, பிரைவேட் கம்பெனிஸ் இருக்க கூடாது. சோ இவ்வளவு தடங்கள் யாருக்கு இருக்கு? பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு. இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கும்போது பட்ஜெட்ல எப்படி ஸ்டேட்மெண்டா சொல்ல முடியும் தான் டிபேட். துப்பு வருதா? ஏன் ரொம்ப அமைதியா இருக்கீங்க? இதான் ஃபிளாஷ்பேக். சோ 1962 ஆக்ட் வந்து செம ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இதை எப்படி மாத்தலான்றது தான் யார் யோசிக்கிறா? நித்தி ஏன் வரும்? நித்தி ஆயோக் பிளஸ் DAE ரெண்டு பேரும் யோசிக்கிறான். லாஸ்ட் 50 இயர்ஸ் நாமளே பண்ணியாச்சு. இப்போ எப்படி பிரைவேட் பிளேயர்ஸை இந்த ஆக்ட் வழியா கொண்டு வரலாம் அப்படி யோசிக்கும் போது என்ன பண்றாங்க? பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வரலாம், பிளஸ் பாரத் ஸ்மால் ரியாக்டர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க? முடிவு பண்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஓகே, அப்போ பாரத் ஸ்மால் ரியாக்டர் வந்து உருவாக்கலாம்னு சொன்ன ரெக்கமெண்டேஷன் யாருது? நித்தி ஆயோக் பிளஸ் DAE. என்ன சொல்லுங்க பார்க்க சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. இவனோட மெயின் வேலை என்ன? கண்ட்ரோலிங் எவ்ரிதிங் அபவுட் பவர் பிளான்ட். அப்ப அட்டாமிக் எனர்ஜி என்ன இருக்கு? டிபார்ட்மெண்ட் இருக்கு. சரி, இப்போ பிரைவேட் கம்பெனிஸ் உள்ள வர போறாங்களா? எதுல வர போறாங்க? நியூக்ளியர் பவர் பிளான்ட். எந்த பவர் பிளான்ட்? பெருசா சின்னதா? சின்னதுதான். ஓகே, சோ பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்க்கு அவங்களுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. யாருக்கு கிரிட்டிக்கல் மேப்பிங் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வார்த்தை எழுதின உடனே அதுக்கு எக்ஸ்பென்ஷன் சொல்லணும். யாரோனா பேசலாம். ரெடியா? யாரோனா சொல்லலாம். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஆல்ரெடி பார்த்த விஷயத்த நான் சொல்றேன், எதுவுமே புதுசா கிடையாது. என்ன பண்ணிருக்கேன்னா ஆல்ரெடி பேசின விஷயம் தலைகள் இருக்கு. இப்படி தான் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், சப்ளை பண்றது, இது எல்லாமே யார் பண்ணலாம்? ஓகே, கவனிங்க. அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. EPC ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் தேவையான இன்ஜினியரிங், ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், இது யார் பண்ணலாம்? பிரைவேட் கம்பெனிஸ் பண்ணலாம். சோ ஷார்ட் நான் வச்சுங்க. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? நிதி ஆயோக் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. ஓகே, நித்தி ஆயோக் என்ன சொல்றாங்க? பிரைவேட் பிளேயர்ஸ் எப்படி உள்ள கொண்டு வந்து ஆகணும். ஏன்னா இவங்க வந்தா மட்டும்தான் $26 பில்லியன் அளவுக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியா மிஸ் பண்ண கூடாது. பட் என்ன ஆகுது? அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 வந்து இதுக்கு சேலஞ்சா இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த क्वेश्चन வந்து அவங்க கிட்ட கொடுங்க. ரெடியா? இது வரைக்கும் பார்த்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சொல்லு. இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்க்காம சொல்லணும். DAE இவன் யாரு? டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. நெக்ஸ்ட் CLNDA. நீ அது ஆக்டர், அது மனசாட்சி தான். தப்பா பேச கேட்கல. NPCIL. NPCIL இவன் யாரு? நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் இந்தியா. ஒன் செகண்ட், ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் தெரியுதா? இவன் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்ல உருவான ஒரு கம்பெனி. ஓகே, மத்த இன்ஸ்டிடியூஷன் சொல்லு. வேற ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோமா? கன்ஃபார்மா? நித்தி ஆயோக். அப்புறம் இது எல்லா டிபார்ட்மெண்ட் உருவாக்குறது யாரு? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தானே. இதுல பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட்ல தான் சொல்றாங்க என்ன உருவாக்கணும், இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கொண்டு வரும் சொல்றாங்க. நித்தி ஆயோக் சொன்னது திருப்பி சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா இன்னொரு வார்த்தை பார்க்க போறோம். இது பேப்பர் அடிக்கடி வரும். AERB. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மிஸ்டர் சுதர்ஷன். அட்டாமிக் எனர்ஜி பேசிக், அதையே கஷ்டப்படுற. அடுத்து ரிசர்ச் போர்ட், ரெகுலேட்டரி போர்ட். DAE என்ன பண்ணுது? DAEயும் அந்த கம்பெனியும் இந்தியாவில் ஒரு பவர் பிளான்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்றாங்க? ஆப்ரேட் பண்றாங்களா? இது யாரு? DAU பிளஸ் NPCIL. எக்ஸ்ட்ரா நான் சொன்னானு AE. நீங்க முட்டாள நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கவா? அப்புறம் சொல்றீங்க ப்ளீஸ், நான் ஒரு முட்டாள். AERB அப்புறம் கட் பண்ணி தான் வந்ததெல்லாம். AERB-யா? ஓகே, எக்ஸ்பான்ஷன் அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்ட். இவனோட வேலை என்னன்னா எல்லா பவர் பிளான்ட்லயும் லீக்கேஜ் ஆகும்ல, அதுக்கு பேர் என்ன? எஸ், ரேடியோ ஆக்டிவ் டெக்னாலஜி இருக்கும்ல, இந்த டெக்னாலஜி மட்டும் மானிட்டர் பண்றது வேலை. புரிஞ்சா? எல்லா நியூக்ளியர் பவர் பிளான்ட்லயும் என்ன இருக்கும்? யுரேனியம் இருக்கும்ல. எல்லா யுரேனியம் என்னது? ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு பவர் பிளான்ட்லயும் எந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, அது சேஃப்டியா இருக்கான்னு செக் பண்றதுக்கு தனியாள். ஒட்டுமொத்த கம்பெனி ஆபரேஷனுக்கு ஒரு ஆள் அந்த எலிமெண்ட்ஸோட டெக்னாலஜி மட்டும் பாக்குறதுக்கு. புரிஞ்சா? கவனிங்களேன், இதான் யுரேனியம் வச்சுக்கலாம். இது பாருங்களேன், இதான் யுரேனியம். இது என்னது? ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். இந்த எலிமெண்ட்டை மேனேஜ் பண்றது டெக்னாலஜி பண்றோம்ல, டெக்னாலஜி ஒழுங்கா இருக்கா இல்லன்னு பாக்குற ஒரு ஆள் யாரு? AERB. கவனிங்களேன், ஒரு பிரைவேட் கம்பெனி இவங்கிட்ட காசு கொடுத்து நான் இந்தியாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறேன், என்னோட பவர் பிளான்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, கண்டுக்காக சொன்னா கண்டுக்காக வாய்ப்பு இருக்குதானே? யார் சொன்னா? கவர்மெண்ட் கேட்டா வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த போர்டு வந்து இண்டிபெண்டா சேல் பண்ணா மட்டும்தான் சேஃப்டி எல்லாம் எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும். ஓகே, பட் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த AERB-யோட இண்டிபெண்டன்சி குறைஞ்சிருக்கு சொல்றாங்க. ஓகே, இந்த பாயிண்டும் பேசினாங்க ஆர்டிகல். AERB வந்து உருவாக்குறது எதுக்குன்னா இண்டிபெண்டா ஒவ்வொரு கம்பெனியும் போய் என்ன பண்ணணும்? பவர் பிளான்ட்டை செக் பண்ணணும். இப்படி இருக்கு. அந்த இண்டிபெண்டன்சி கொஞ்சம் கொஞ்சமா என்ன இருக்கு? குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது இன்னொரு சேலஞ்சஸ். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா தெரியல, அப்படி சொல்றேன். ஓகே, அருள் மைக் வாங்க. அருள் கிட்ட அருள் வாக்கு கேளு. ரெடி? ஓகே, நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆபரேட் பண்றது யாரு? DAE-ன்றவன் இண்டிபெண்டன்ட் பாடியா கவர்மெண்ட் பாடியா? கவர்மெண்டோட ஒரு மினிஸ்ட்ரி கிரியேட் டிபார்ட்மெண்ட். மோடி என்ன சொல்லுவாங்க அதான் கேட்பாங்க. அவங்க கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்போ இது ஓகே, பட் இவனை செக் பண்றது ஒரு ஆள் தனியா என்ன பண்ணும்? ஒரு போர்டு போடணும். இந்த போர்டு தான் என்னது? அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி
போர்டு ஓகே. பட் இவன் இருக்கான்ல டிபார்ட்மெண்ட்காரன் கவர்மெண்ட்காரன் அடிக்கடி வந்து இவன் என்ன பண்றான், இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். இதுல இப்படி இருக்கு, என்ன பண்ணக்கூடாது, இண்டிபெண்டா ஒர்க் பண்ண வேணாம். ஸோ இந்த ரெண்டு பேருமே க்ளோஸ் அலையா மாறுறதால இவனோட இண்டிபெண்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு மறுபடியும் ஆக்ட் போட்டான், நியூக்ளியர் சேஃப்டி ரெகுலேஷன் பில். நீ புரிஞ்சா இவனோட வேலையை தானே நியூக்ளியர் எலிமெண்ட்ஸை பாத்துக்கிறது. நியூக்ளியர் சேஃப்டி ரெகுலேஷன் பில் 2011 ஒரு பில் கொண்டு வந்தான். இது ஏன் பில்னு சொல்றோம்? ஏன்னா அது ஆக்டா மாறல. ஏன் ஆக்டா மாறல? ஏன்னா இந்த பில்லோட மெயின் எய்ம் என்னது, ஏஆர்பிக்கு இன்னும் பவர் தர்றது, இண்டிபெண்டா செயல்படுறது. இண்டிபெண்டா செயல்பட்டுச்சுன்னா மேபி டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுக்கு வரும் கான்ஃபிளிக்ட் வருவதற்காக இந்த பில் வரல, ஆக்டா மாறல. இது ஒரு பாயிண்ட். 2011 கொண்டு வந்த பில் நியூக்ளியர் சேஃப்டி ரெகுலேஷன் பில். ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். நியூக்ளியர் பவர் பிளான்ட் பத்தி பேசினா ஒரே ஒரு ஜட்மெண்ட் பத்தி பேசிருக்கோம். கூடங்குளம் பவர் பிளான்ட்டோட ஆபரேஷன்ல ரிஸ்க் இருக்குன்னு தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும். இதுல கேஸ் போட்ட ஒரு ஆள் நான் சொல்றேன். 2017 போட்ட கேஸ் சுந்தரராஜன் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. என்னென்ன கேஸ் போடுறாங்க, நியூக்ளியர் பவர் பிளான்ட் கூடங்குளம் பவர் பிளான்ட்ல சேஃப்டி மெஷர்ஸ் இல்ல அப்படின்னு. ஓகே, சோ இந்த பவர் பிளான்ட் ஆபரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு யார் சொல்றா? சுந்தரராஜன் சொல்றாரு. பட் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுன்னா அப்படிலாம் கிடையாது, ஆபரேட் பண்ணலாம். பட் என்ன பண்ணலாம்? இப்ப பார்த்தோம்ல, டிஏஇ, ஏஆர்பி, என்பிசிஎல் இவங்க எல்லாரும் சேஃப்டியா ஒர்க் பண்றதுக்கு வேணா என்ன பண்ணலாம், ஐடியா தரலாம் சொல்லிட்டான். ஸோ ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் உருவாக்குன ஒரு ஜட்மெண்ட் 2013. ஸோ ரெகுலரா பண்ணணும், ரெகுலரா இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், வருஷம் சேஃப்டி ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபார் தேவையில்லை, கவர்மெண்ட் ஓவர் சைட் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ நியூக்ளியர் பவர் பிளானோட ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் சுந்தரராஜன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2013. இந்த மாசம் செப்டம்பர் 2024 வேர்ல்டு நியூக்ளியர் அசோசியேஷன் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுச்சு. இந்தியாவோட டோட்டல் ரெனியூவபிள் எனர்ஜி டார்கெட் எவ்வளோ? 500 ஜிகாவாட்டா. இந்தியா வந்து 32 ஜிகாவாட்ஸ் நியூக்ளியர் எனர்ஜியை ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லிருக்காங்க. இந்தியாஸ் பிளான் டு சிக்னிஃபிகன்ட்லி இன்க்ரீஸ் தி நியூக்ளியர் பவர் கெபாசிட்டி ஆஸ் மச் as 32 ஜிகாவாட்ஸ். இது வந்து இந்தியாவுல கிளீன் எனர்ஜி உருவாக்குறதுக்கான ஒரு போல்டு ஸ்டெப். யார் சொல்லியிருக்கா? எஸ், இந்த ஃபேக்டை இன்ட்ரோல எழுதிக்கலாம். இந்தியாவோட நியூக்ளியர் ஸ்டேட்டஸ் பத்தி கேட்டாங்கன்னா இந்த இயர் வந்த ரிப்போர்ட் கோட் பண்ணி இந்தியாவுக்கு இவ்வளவு ஆம்பிஷன் இருக்கு, இந்த ஆம்பிஷன்ல இருக்கிற சேலஞ்சஸ் என்ன, பிரைவேட் பிளேயர்ஸை உள்ள கொண்டு வர முடியாது, என்ன காரணம், அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் ஒரு ஆக்ட் இருக்கு, இல்ல இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் எழுத வேண்டியது. பட் இது ஒரு போல்டு ஸ்டெப்பா இருந்தாலும் இதுல சில நெகட்டிவ்ஸ் இருக்கு. என்ன பாயிண்ட்? ஒன்னு வந்து இதுக்கு அதிகமான காசு தேவை, அது முடிஞ்சிருச்சு, அதை எதிர்ங்க. இந்த இவ்வளவு விஷயம் பண்றதுக்கு உடனடியா நிறைய காசு தேவைப்படும். ஏன்னா இது என்னது, கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி. அர்த்தம் ஹியூமன் பீங்ஸை விட கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும், கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி. அண்ட் ஆல்சோ நீட்ஸ் ஹை ஸ்கில்டு லேபர். அப்போ உங்களுக்கு அதிகமான காசு வேணும், ஹை ஸ்கில்டு லேபர் வேணும் அப்படின்னா வேற வழியே இல்லை, பிரைவேட் பிளேயர்ஸை உள்ள அலோவ் பண்ணி ஆகணும். ஸோ அவங்களையும் அலோவ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ சேஃப்டி மெக்கானிசம் என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற முக்கியமான பேரியர் இப்போதைக்கு என்னன்னா, கடைசி லாஸ்ட் ஒரு இயர்ஸாவே R&D யாருக்கு பண்ண முடியாது, நியூக்ளியர் டெக்னாலஜில R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் யார் பண்ண முடியாது, எஸ், அந்த பேரியரை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்ல, CLNDA என்னது, எஸ், liability nuclear damage. என்ன சொல்லிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் தான் சொல்லல, யார் ஆபரேட்டரோ அவங்க என்ன பண்ணி ஆகணும், காம்பன்சேஷன் பார்க்கணும். ஸோ ஃபியூச்சர்ல ஒரு ஸ்மால் ரேட்டர் வரும்போது ஆபரேட்டர் யாரா இருக்கலாம், பிரைவேட் பிளேயரா இருக்கலாம். அப்போ அந்த ஆபரேட்டர்னா யாரு, பிரைவேட் பிளேயரா கவர்மெண்ட் அப்படின்னு கிளியர் பாயிண்ட் இல்லாதனால பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள வர்றது ஆகும், டிலே ஆகும். மீனிங் புரிஞ்சா? யார் சொல்றா? நான் தான் சொன்னேன். சிம்பிளி வேஸ்ட். ஓகே, அதாவது அதிகமான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, இல்ல தேவை, யார் உள்ள வரணும், நெட் கம்பெனிஸ் உள்ள வரணும். பட் உள்ள வர்றதுக்கு என்ன பண்றாங்க எஸ்டிடென்ட் அப்படின்னு அர்த்தம் யோசிக்கிறாங்க. என்ன காரணம்? ரெண்டு. ஒண்ணு வந்து R&D பண்ண முடியாது, ரெண்டாவது ஆபரேட்டர்ஸ் தான் என்ன பண்ணி ஆகணும், லாஸ் தரணும், காம்பன்சேஷன் தரணும் ஆகணும். அப்ப அந்த ஆபரேட்டர் யாருன்னு டவுட் இருக்கிற வரைக்கும் உள்ள வர மாட்டோம். ஸோ சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ இந்தியாவோட எய்ம் என்ன, 32 ஜிகாவாட்டா இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் யார்கிட்ட இருக்கு, பிரைவேட் பிளேயர்ஸ் இருக்கு. அது சேலஞ்சாவே இருக்குன்னு முடிச்சிட்டான். எவனோ ஒருவன் இந்த மாதிரி கிடைச்சிருக்கான், அது விட உறுதி ஜூம் தத்தா. இன்னொரு பாயிண்ட் சொல்லு, ரிவிஷன் பண்ணி எய்ம் என்ன, ஸ்மால் பாரத் ஸ்மால் ரியாக்டரா. இந்த ரியாக்டர்ஸ் குட்டி குட்டி ரியாக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, நெட்ல பாருங்க, இமேஜ் பாருங்க. ஸ்மால் ரியாக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு நெட்ல பாருங்க. பாத்திருக்கியா? ஒரு பெரிய இமேஜா காட்டுமா, இமேஜ் இல்லாம ஃபேசினேஷன் இல்லவே இல்லையம்மா, என்ன வரவே மாட்டேங்குது. உன்னை ஃபர்ஸ்ட் உட்கார வச்சது முதல் தப்பு, உன்னை பார்த்து கேட்டது ரெண்டாவது தப்பு. அடே லாஸ்ட் பாயிண்ட், இந்த பாரத் ஸ்மால் ரியாக்டர் 51% யாரு, கவர்மெண்ட், 14% யாரு, பிரைவேட். சோ அப்ப கம்ப்ளீட் கண்ட்ரோல், ஆட்டோனமி, ஓனர்ஷிப் எல்லாம் யார்கிட்ட இருக்கு, கவர்மெண்ட். என்ன ரீசன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். கவர்மெண்ட் ஓன் பண்ணியிருந்தா RTI போட்டு இதுல எவ்வளவு உற்பத்தி பண்றீங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க, என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்பரன்சியா கேட்டுக்க முடியும். சோ டிரான்ஸ்பரன்சியும் இதுல இருக்குது. சோ இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்றேன். சோ ஸ்மால் பாரத் ரியாக்டர் பத்தி RTI போட்டா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். என்ன ரீசன், ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்க போகுது, கவர்மெண்ட் இருக்க போகுது. ஓவர். அப்போ பிரைவேட் கம்பெனிஸோட வேலை என்னதான், இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான். அது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அது பேர் இருக்குதான், அப்பவே கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அப்பவே இன்ஜினியரிங் இருக்கு, அப்பவே என்ன இருக்கு சொல்லுங்க. குழந்தை மாதிரி அதெல்லாம் பார்த்து சொல்லுங்க. அதே தெரியலையா, ABCD, EBCயா, என்னப்பா EBCன்றாங்க, ஐயோ யாருக்கு சொல்லி கொடுத்தோம்னா கடைசியா அப்படிதான் EPC சொல்லுங்க. ஏன் பறக்குறீங்க, வைக்க போறீங்க, கொஸ்டின் கேட்டா இப்படி தப்பாகிற குழந்தை போடுவாங்களே. சொல்லுங்க, இன்ஜினியர், நான் பெரிய இன்ஜினியர் தான், வாங்க சொல்லுங்க, அடுத்து போலாம்.
இன்ட்ரெஸ்ட் வருவாங்க. இப்போ தெரியுதா கிளாஸ் நான் மட்டும் பேசினா எப்படி போச்சு, இவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா எனக்கு கட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே யூபிசி இன்ஜினியரிங் ஃபுல் கட்டு தான். இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபுல் கட்டு தான் ஈஸி. அதுக்குள்ள பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபில் சரி. இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் ப்ரொக்ரூட்மெண்ட் ப்ரோக்கோலி வாங்கிடுவோம். சரி ப்ரோக்கோலி கறி. ஓகே ப்ரோக்கோலி கறி. நீ சொல்றாடி என்னது ப்ளீஸ் சொல்லு. இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷன். இது ஏன் சொன்ன மறந்து போச்சுடா, ஏன்னா இவங்க தான் முடிச்சு விட்டாங்க. அவன் பார்த்தியா, அதுதான் 21 ஏஜ்ல இருக்கிறவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பாரு. ஃபுல் ஃபோக்கஸ்டாவே இருப்பாங்க. இபிசி ஆல்ரெடி கொடுத்தாச்சு கரெக்டா. இப்போ என்ன வர பண்றாங்க, ஒரு பவர் பிளான்ட்டுக்கு காசு இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது என்னது, பொருள் தர்றது, அவ்வளவுதான். விற்கிற வேலை. இப்போ பாரத் ஸ்மால் ரியாக்டர் வழியா என்ன பண்ணலாம், அந்த ரியாக்டருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இன்வெஸ்ட் பண்ண என்ன கிடைக்கும், அதுல வர எலக்ட்ரிசிட்டி வித்தா லாபம் வரும். பாதிக்கு பாதி லாபம் யாருக்கு, ஓகேவா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் அவனே தவிர மற்றபடி எல்லா ஒர்க்கிங்கும் யாரு, கவர்மெண்ட் எடுத்துறாங்க சார். ஓவர். ஆதித்யன் சார் இதை படிங்க. ஸ்காலர்ஷிப் யாருக்கு தருவாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஜென்ரலா இது ஓகே, பட் மோஸ்ட்லி அதிகமான காசு எதுக்கு தராங்கன்னா ரிசர்ச் ஸ்காலர்ஷிப். அதாவது யூஜி பிஜி லெவல் போக என்ன பண்ணுவீங்க, அடுத்த லெவல் ரிசர்ச் பண்ணுவீங்களா. நீங்க ரிசர்ச் சைட்ல போறீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் தருவாங்க. உன்னோட ரிசர்ச் எப்படி இருக்கணும் பாக்குறதுக்கு, சயின்டிஃபிக்கா இருக்கணும். நீ எந்த அளவுக்கு சயின்டிபிக் இன்னோவேஷன் பண்றியோ அந்த அளவுக்கு உனக்கு என்ன உண்டு, ஸ்காலர்ஷிப். இப்போ என்ன ட்ரெண்ட்னா படிங்க ஆல்டர்னேட்டிவ் ஸ்காலர்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இதை படிங்க. ஆதித்யன் ஐஐடி கரக்பூர் சயின்டிபிக் யூனிவர்சிட்டி. இவங்க வந்து ஒரு வேதிக் காலண்டரை என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கு காசு கொடுத்தாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே சிம்பிளா சொல்றேன். வேதிக் காலண்டர் என்ன அர்த்தம்னா, நம்மளோட ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி கிளாஸ்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிச்சிருப்போமா, அதுல ஒரு சீல் கிடைச்சிருக்கும்ல, என்ன சீல், அது ஞாபகம் இருக்கா உனக்கு, பசுபதி சீல். அந்த பசுபதி சீலோட இந்த இமேஜ் இருக்குல்ல, அந்த சிம்பிளை டீகோட் பண்ணி இது பார்க்க எப்படி இருக்குன்னா, இப்ப இருக்கிற சிவன் பரோட்டாவா, இப்ப இருக்கிற சிவன் மாதிரி இருக்குது. அப்போ இப்ப இருக்கிற சிவனோட ஆதி பூர்வம் எது அப்படின்னா இந்த பசுபதி சீல். இவருதான் புரோட்டோ சிவா. அதான் சொன்னார், என்ன சொன்னாரு, பரோட்டா சிவான்னு சொன்னாரு. அப்ப என்ன அர்த்தம், ஜென்ரலாவே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கடவுள் கிடையாது, செகுலர் பீப்புள் சொல்லுவாங்க. பட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஹிந்துசத்தோட ஒரு ஆரிஜின், ஒரு பிளெண்ட், ஒரு கல்ச்சர் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணது ஐஐடியோட வேதிக் கேலண்டரோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட். இதுக்கு கவர்மெண்ட் அப்படி இருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கு. அப்ப இதுல ஸ்காலர்ஷிப் இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்காலர்ஷிப். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணல, இப்ப ஏன் பண்றாங்க, ஸ்காலர்ஷிப் யார்த்தா, கவர்மெண்ட். கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட் இருக்கு, ஓகே, ஹிந்துத்துவ ஐடியாலஜியை பேட்டர்னைஸ் பண்ற கவர்மெண்ட். பேட்டர்னைஸ் தானே, ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு ராஜாவும் ஒவ்வொரு தலைவர்களும் அவங்க ஆட்சி பண்ணும்போது தனக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணுவாங்க, பேட்டர்னைஸ் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டத்துல கவர்மெண்ட்டுக்கு பிடிச்ச ஐடியாலஜி ஹிந்துத்துவ ஐடியாலஜி. அப்ப ஹிந்துத்துவம் எங்கெல்லாம் இருக்கு ஹிஸ்டாரிக்கலா, அதுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்றீங்களோ என்ன பண்ணுவாங்க, ஸ்காலர்ஷிப் தருவாங்க. அப்போ சயின்டிபிக்ல இருந்து என்ன பண்ணிடுறாங்க, யாரெல்லாம் வந்து நெரேட்டிவ் இப்போ நீங்க சயின்ஸ் புக் எடுத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும், அதுக்கு ப்ரூஃப் இருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் தூக்கிட்டு ஒரு கதை கொடுத்து அதுல இருந்து டிரைவ் பண்ணா அதுக்கு பேர் நெரேட்டிவ். ஸோ ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்துலயுமே என்ன உருவாயிடுச்சு, இந்தியன் ஹிஸ்டரியில நிறைய நெரேட்டிவ்ஸ் கொடுத்து அதுல இருந்து சயின்ஸ் வந்துருக்கு அப்படின்னு நெரேட்டிவ் என்ன பண்ணிருக்காங்க, மாத்துறாங்க. இதுக்கு வந்து ஃபண்ட் தரது எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் ஸ்காலர்ஷிப். இது ஒரு எக்ஸாம்பிள். என்ன சில எக்ஸாம்பிள் சொல்றேன், கடைசியா போகும்போது கொஸ்டின்ஸ் கேட்பேன், ஆன்சர் பண்ணலாம். கிளைமேக்ஸ் பிகம்ஸ் தி இன்ட்ரோவர்ட். ஓகே அழைச்சிருவா, தெரியல தானே. பெண் அழகாக சூப்பரா எழுத முடியுது. நோட்ஸ் செக் பண்ணுவேன், நோட்ஸ்ல பாயிண்ட் இல்லைன்னா மறுபடியும் எழுதி விட்டு தான். ஸோ ஏன்ஷியன்ட் ஹிந்து பிலீஃப் சிஸ்டம் வாஸ் ஃபவுண்ட் இன் வேர், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஏன் யோசிக்கிறேன், அடுத்த கொஸ்டின். இப்போ ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, அது என்ன காலேஜ், ஐஐடி கரக்பூர். இப்போ அடுத்த ஐஐடி அப்படியா, ஐஐடி கான்பூர். ஒரு ஐஐடி காலேஜுக்கு யாரை கெஸ்டா கூடுவாங்க, அந்த டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரை வந்து கூப்பிட்டுருக்காங்க, ரவிசங்கர். பார்த்துருப்பீங்க ரவிசங்கர் பார்த்து இல்லையா, கூகுள் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்பிரிச்சுவல் பிலீஃபை இன்ஃபியூஸ் பண்றதுக்கான ஒரு ஆக்ஷன் நடக்குது. இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் ஸ்காலர்ஷிப். என்ன போட்ட நீ, ஸ்பிரிச்சுவாலிட்டி போடு, ரவிசங்கர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீ பார்த்து பேர கிடையா, இவரு பார்த்து கிடையாதா, அடிக்கடி வருவார். அவரு பார்த்தாச்சா, அவர் யாரும் ஒரு ஸ்ரீ ரவிசங்கர், 2 ஸ்ரீ வாங்கினவர். அந்த ஸ்ரீ தான் எங்க போயிருக்கு, ஐஐடி கான்பூருக்கு போயிட்டு ஸ்பிரிச்சுவல் சொல்ல போயிருக்காங்க. எதுக்கு, மக்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வர்றது. ஸோ இது ப்ரமோட் பண்றது யாரு, கவர்மெண்ட். அதான் கவர்மெண்டோட ரெஃபரன்ஸ். ஸோ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் என்ன வரக்கூடாது, ரிலீஜியஸ் வரக்கூடாது, ரிலீஜியஸ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கு. ஓகே நீ ட்ரை பண்ணு. ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில வேதிக் காலம் படிச்சோம்னா இருக்கா, வேத காலம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் வேத காலம் வரும். வேத காலம்ன்றது
ஆரியன்ஸ் இருக்காங்கல்ல, ஆரியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் செட்டில் ஆகிட்டு ஒரு லைஃப் உருவாக்கிட்டாங்க, ஒரு கல்ச்சர். அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே ஒரு புக்கா போட்டுருக்காங்க. அது என்னது? வேதிக் டெக்ஸ்ட். இந்த வேதிக் ஏஜ்ல தான். ஸோ ஆரியன்ஸ் யாரு? மைக்ரன்ஸ், மற்ற ஊர்ல வந்து செட்டில் ஆனவங்க. இங்க இருக்கிறவங்க யாரு? அவங்க பேர் என்னது? அவங்க பேர் ஹரப்பன் சொல்லலாம், இல்லைன்னா திராவிடன்னு சொல்லலாம். திராவிடன்ஸ் வந்து இண்டிஜினஸ் பீப்புள், அவங்களோட சிவிலைசேஷன் ஐவிசி அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து ஆரியர்கள் செட்டில் ஆகுறாங்க, லைஃப் ஸ்டைல் உருவா இல்லைங்க நார்த் இந்தியா டெல்லி சைட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அவங்க லைஃப் ஸ்டைல் எங்க இருக்குன்னா ஒரு புக்கா போட்டுருக்காங்க, வேதிக் டெக்ஸ்ட். ஓகேவா? இந்த வேதிக் காலத்துல தான் இந்தியாவில் கேஸ்ட் சிஸ்டம் இருக்கு உருவாயிருக்கு. ஓகேவா? நம்மளோட யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூஜிசி யூனிவர்சிட்டிஸ்க்குலாம் காசு தர்ற ஆளு ப்ரொமோட் பண்றாங்க. என்ன படிக்காங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிஸும் லெக்சர்ஸ்லாம் வைப்பாங்கல்ல, அடிக்கடி நடக்கும் லெக்சர் நடக்குது. அந்த லெக்சர்ஸ்ல வேதிக் ஏஜ்ல டெமோக்ரஸி அதிகமா இருந்துச்சு அப்படின்னு ப்ரூவ் பண்ற லெக்சர்ஸ்லாம் நிறைய கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது என்னது? ஆல்டர்னேட்டிவ் ஸ்காலர்ஷிப்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள். யூஜிசின்றது முக்கியமான இன்ஸ்டிடியூஷன், எல்லா காலேஜ் கண்ட்ரோல் பண்றது. எல்லா காலேஜ்லயும் வேதிக் ஏஜ் டெமோக்ராட்டிக் ஏஜாவும் செகுலர் ஏஜா டெமோக்ராட்டிக் ஏஜா மாத்துறதுக்கான டாக்ஸ் வந்து கொண்டு வராங்க. அப்படியா? எஸ். பட் தெரிஞ்ச வேண்டியது, டெமோக்ரஸி எந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் வந்துச்சு? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்துச்சு, பிரான்ஸ்ல வந்துச்சு. இந்தியாவுக்கு டெமோக்ரஸி என்னன்னு தெரியாது. அவன் என்ன சொல்றான்? வேதிக் ஏஜ்லயே டெமோக்ரஸி உருவாக்கியாச்சுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இது எங்க வந்துரும்? புக்ல வந்துரும். புக்ல வந்து நம்ம என்ன பண்றோம்? நம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபால்ஸ் நரேட்டிவ். நாலாவது முக்கியமான ஒரு ஹிந்துத்துவ ஐடியாலஜியை ஸ்ப்ரெட் பண்றது. அதுன்னு சொல்லுங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்கிட்ட கூட சொல்றாரு, கல்வெட்டுகள். ஓகேவா? இந்தியாவோட ஆதி கல்வெட்டுகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் டைரக்ட்லி லிங்க்டு வித் மெடிசன், மெடிக்கல் சயின்ஸ். இப்ப படிக்கிற மெடிக்கல் சயின்ஸ் எல்லாத்தையுமே உங்களால இந்தியன் ஸ்கிரிப்சர்ஸ் கூட லிங்க் பண்ணி என்ன பண்ண முடியும்? ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு ப்ரூவும் நடந்துட்டு இருக்கு. புரிஞ்சா? இது யார் பண்றாங்க தெரியுமா? எய்ம்ஸ் காலேஜ்ல சொல்லி மெடிக்கல் சயின்ஸ்ல இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்தியன் ஸ்கிரிப்சர்ஸ்ல லிங்க் ஆகிற மாதிரி லெக்சர்ஸ் சொல்லிருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் பாயிண்ட். ஆதித்யன், இதுக்கு என்ன மீனிங்? மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங் அர்த்தம் சாட் ஜிபிடி ஆன்சர் பண்ணுது. நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் புக்ல எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷனா படிச்சிருப்போம். அவன் படிக்கிறான்ல, அதுக்கு பேர் லேர்னிங். ஓகேவா? மெஷின்ஸ் வந்து லேர்ன் பண்ணுது. யார்கிட்ட லேர்ன் பண்ணுது? ஹியூமன் பீங்ஸ் வந்து லேர்ன் பண்ணலாம், எல்லா இடத்துல லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? மெஷின் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும்? ஆன்சர் எப்படி இருக்கும்? எஃபெக்டிவா இருக்கும். ஸோ மெஷின் லேர்னிங்க்கு பெஸ்ட் லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஐடியா நடந்துருக்கு. இது எல்லாமே என்னது? ஆல்டர்னேட்டிவ் ஸ்காலர்ஷிப். எல்லா யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸ்ல, ஐஐடில, இன்ஜினியரிங் காலேஜ்ல. சொல்லுங்க, சான்ஸ்கிரிட்ன்றது மாடர்ன் லாங்குவேஜா ஏன்ஷியன்ட் லாங்குவேஜா? அப்போ ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ்ல மெஷின் லேர்னிங் இருந்திருக்குன்ற ஐடியாலாம் உருவாக்குறாங்க. இதோட அபூர்வம் சொல்ல போற பாயிண்ட். ஓகேவா? இந்த பாயிண்ட் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வேற லெவல். ஓகேவா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா சோ நீங்க யோசிக்கிறது வந்து நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் யோசிக்காம இந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸா யோசிக்கும், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நீங்க மீட்டு சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு தியரி உருவாக்குறாங்க. என்ன சொல்லிருப்பாங்க நினைக்கிறீங்க? ஆளுக்கு ஒரு பாயிண்ட். ஐஐடி மண்டில சொல்லப்பட்ட ஒரு கிளாஸ் லெக்சர்ல மீட் சாப்பிட்டா ஒன்னு ஆகும் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி சொல்றாங்க. ஆளுக்கு ஒரு எக்ஸாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இப்படி யோசிங்க. மீட் சாப்பிடுறது யாருக்கு பிடிக்காது? ஹிந்துத்துவ ஐடியாலஜிக்கு பிடிக்காது, அந்த ஐடியாலஜிக்கு பிடிக்காது. அப்ப இது தப்புன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லலாம்? வாய்ப்பே கிடையாது தான். இது படிங்க. ஒரு ஊர்ல லேண்ட்ஸ்லைட்ஸ் வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஊர் மக்கள் அதிகமா என்ன பண்றாங்க? மீட் சாப்பிடுறதால தான் லேண்ட்ஸ்லைட் வருதுன்னு கனெக்ட் பண்ணி தியரி உருவாக்கி ஐஐடிலே பேசிருக்காங்க. இவ்வளவு விஷயங்களை ஒரு ரிசர்ச் ஸ்காலர் பேசுறாங்கன்னு அர்த்தம் ஃபண்ட் வருதுன்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, அப்ப இதெல்லாம் யாரோட ஹிடன் அஜெண்டா? இந்த எல்லா பாயிண்ட்ஸும் இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகல்ல வந்து பாயிண்ட்ஸ். மீட்டுக்கும் மீட் சாப்பிடுறதுக்கு லேண்ட்ஸ்லைடுக்கும் என்ன சார் கனெக்டிவிட்டி? எப்படி வச்சுக்கலாம்? நான் தெரிய படிக்கல, ஆனா ஒரு தெரிய இருக்குதான் நினைக்கிறேன். தெரிய அர்த்தம் லிங்கிங் தி ஐடியாஸ் தான். இப்ப சொல்லுங்களேன், இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து கவனிங்களேன், இந்த கவர்மெண்ட் வந்து சில சயின்டிஸ்டுக்கு அவார்டு தருதுன்னா என்ன ரீசனா கொடுத்துருக்கோம்? ஹிந்துத்துவ ஐடியாலஜி ஸ்ப்ரெட் பண்ற சயின்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சயின்டிஸ்டுக்குலாம் அவார்டு கொடுத்தாதான் இவங்க ஃபேமஸ் ஆவாங்க, பேப்பர்ல எழுதுவாங்க, ஸ்காலர் ஆயிடுவாங்க, அப்துல் கலாம் லெவலுக்கு ஃபேமஸ் ஆயிடுவாங்க, எல்லாரும் சொல்றதை படிச்சு இன்னும் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அவார்டோட நேச்சரை மாத்தணும். ஃபர்ஸ்ட் சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் உள்ள வந்தோடனே இந்தியாவில் சயின்டிஸ்ட் தர அவார்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு, நிறைய பேர்ல இருக்கு, கன்ஃபியூசிங்கா இருக்கு. எல்லா அவார்டும் என்ன பண்ணிடலாம்? தூக்கிடலாம். இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா கிளியர் ரூல்ஸ்ல கிளியர் ஐடியா வச்சுக்கிட்டு ஒரு அவார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணலாம் சொல்லி ரெடி பண்ணிருக்காங்க. அதாவது காலையில பார்த்தது. அந்த அவார்டு பேர் என்னது? சொல்லி ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கர். கவர்மெண்ட் புதுசா உருவாக்குன சயின்டிஸ்ட் தர அவார்டு ராஷ்டிரிய விஞ்ஞான புரஸ்கர். இப்ப நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அஞ்சு என்னது? விஞ்ஞானம் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த விஞ்ஞானத்துக்கு ட்ரை பண்ண அர்த்தம். சொல்லுங்க ஆதித்யன், வாட் இஸ் ஆர்விபி? ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கர். இப்ப சொல்லுங்களேன், இப்ப இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து இந்த கவர்மெண்ட் மேல கிரிட்டிக் வைப்பாங்க, வைக்க மாட்டாங்களா? கிரிட்டிக் வைப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி சயின்டிஸ்ட் தர வேண்டிய எல்லா ஆனர்ஸ் ஆயிடுச்சு, லிஸ்ட் அவார்ட்லாம் தூக்கிட்டாங்க. இப்ப புதுசா உருவாக்கிருக்காங்க. கண்டிப்பா அந்த லிஸ்ட் யாருக்கு வராது மேக்ஸிமம்? ஒருவேளை கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வருது, அந்த பாலிசி தப்பா இருக்குன்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது? கிடைக்காது. இதான் இஷ்யூ. ஒரு லிஸ்ட் ஆஃப் அவார்டிஸ் பேர் லிஸ்ட் பண்ணாங்க, திடீர்னு கவர்மெண்ட் போயிட்டு வர
வரதுக்குள்ள இந்த லிஸ்ட்ல நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க. என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, இந்த ஆர்விபில என்ன ரூல்ஸ் இருக்கோ கிரைட்டீரியா அதை ஃபாலோ பண்ணல. நீங்க வேணா போய் என்ன பண்ணுங்க, ஆன்லைன்ல செக் பண்ண சொல்லிட்டாங்க. ஆன்லைன்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ரூல்ஸ் உடனே என்ன பண்ணிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து இந்தியாவோட அவார்ட்ஸ்ல போயிட்டு இருக்க டிபேட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியன் சயின்டிஸ்ட் வேர் skeptics டுவர்ட்ஸ் இந்தியன் கவர்மெண்ட். ஸோ சயின்டிஸ்ட்லாம் பிஜேபி கவர்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுவாங்களா, ரெசிஸ்ட் பண்ணுவாங்களா? ரெசிஸ்ட் பண்ணுவாங்க சார். ஸோ ரீசெண்டாக நடந்த ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா, எது தேவையில்லை. பட் இதெல்லாம் வந்து டிபேட். எல்லா முக்கியமான அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கான ஃபண்டை வந்து குறைச்சிட்டாங்க. இதனால சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட்டை ரெசிஸ்ட் பண்றாங்க. இது ஒன்று சொல்லி இந்தியாவில் இருக்கிற எல்லா அகாடமிக் இன்ஸ்டிடியூஷனோட ஃபண்ட் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. reduced. And also எல்லா பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்க்குலாம் ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வரும். அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை கட் பண்ணிட்டாங்க. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட் ஒரு ஆக்ட் இருக்கு. ஸோ இந்த ஆக்ட் வழியா இந்த ஃபண்ட் என்ன பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஒரு 5 எக்ஸாம்பிள். அந்த 5 எக்ஸாம்பிளும் சயின்ஸா சூடோ சயின்ஸா? சூடோ சயின்ஸ். சூடோ சயின்ஸ். ஸோ சூடோ சயின்ஸ் என்கரேஜ் பண்றதாலையும் சயின்டிஸ்ட் ரெசிஸ்ட் பண்றாங்க. 4வது, எந்த சயின்டிஸ்ட்லாம் கவர்மெண்ட் பத்தி பேசுறாங்களோ அவங்க மேல வயலன்ஸ் அதிகமாகுது. இந்த 4 காரணத்தினால சயின்டிஸ்ட் குரூப் என்ன பண்றாங்க, ஷோவிங் ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் தி கவர்மெண்ட். ஃபண்டை குறைக்கிறாங்க, சூடோ சயின்ஸ் உருவாக்குறாங்க, அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து குறைக்கிறாங்க த்ரூ வயலன்ஸ். லாஸ்ட் ரிலேட்டட் ஃபேக்ட், ஸ்டோரி முடிஞ்சு போச்சு. எக்ஸாம் இருக்கிற ஃபேக்ட் தீபக் இதை படிங்க. இந்தியா சயின்ஸ் பாலிசி. என்ன மீனிங்? இந்தியாவில் அந்த சயின்ஸ் இந்தியாவில் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பாலிசி ரெடி ஒரு ஆஃபீஸர் இருக்கார், பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர், சயின்டிபிக் RVP அவார்டு. இது புரியுதா அருள்? ராஷ்டிரிய விஞ்ஞான புரஸ்கார் அவார்டு. இந்த லிஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் சார்பா இந்த பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசருக்கு அனுப்புவாங்க. இவர்கிட்ட இருந்து வெளியே போகும்போது லிஸ்ட் ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அதான் பார்த்தோம். என்ன ரீசன்னா, மோஸ்ட் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, பாலிசி அகேன்ஸ்டா பேசுறவங்க எல்லாரோடைய பேரும் தூக்கிட்டாங்க. லாஸ்டா இன்னொரு பாயிண்ட், ஃபியூச்சர் அப்டேட். இப்போ பார்த்தோம்ல, சயின்ஸ் பேஸ்ட், இந்த அவார்ட் பேஸ்ட் எல்லாமே யார் கண்ட்ரோல் பண்ண போறாங்க ஃபியூச்சர்ல? NRF, நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இதை படிங்க. அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபியூச்சர்ல ஃபவுண்டேஷன் கவர்மெண்ட் உருவாக்க போகுது. எல்லா சயின்டிபிக் ரிசர்ச்சும் அண்ட் எல்லா RVP அவார்ட்ஸும் கண்ட்ரோல் பண்ண போறது இந்த ஃபவுண்டேஷன் தான். ஸோ இந்தியாவில் ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் நடக்குதுன்னா யார் கண்ட்ரோல் நடக்கும்? அனுசந்தன், NRF. ஸோ இந்த நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்து ஃபியூச்சர்ல எல்லா சயின்டிபிக் ரிசர்ச்சையோட இண்டிபெண்டன்ஸியை இன்டர்ஃபியர் பண்ணும். பொலிட்டிக்கல் பேஸ்ட் சயின்டிபிக் ரிசர்ச் பேப்பரை ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஓவர். RNs யாரு? மைக்ரன்ஸ் ஃப்ரம் நார்த் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். பிஜேபியோட மிகப்பெரிய அஜெண்டா என்னன்னா, RNs ஆர் இண்டிஜினஸ் பீப்புள், இந்தியாவோட பூர்வக்குடி அப்படின்னு ப்ரூவ் பண்றது அவங்களோட மெயின் அஜெண்டா. ஸோ சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணாலும் இதுக்கான ஐடியாஸ் தான் கொடுப்பாங்க. லாஸ்ட் 2 minutes. அருள், இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கியா? சத்தமா கேள்விப்பட்டேன். நாசா வந்து ஒரு மிஷன் பண்றாங்க. இதை படிங்க. வைப்பர் மிஷன். சிம்பிளா சொல்லணும்னா 3 படிக்கிற மிஷன். நாசா யாரோடது? USA காரனே இந்த வைப்பர் மிஷனை கேன்சல் பண்ணிட்டான். என்ன ரீசன்? 2 காரணம். ஒன்னு காஸ்ட், இன்னொன்னு டிலே. வைப்பர் மிஷன் கேட்டா நாசா வருது. இது யாருக்கு ஃபெயிலியர்? USA ஃபெயிலியர். அப்ப USAக்கு வந்து இது ஒரு பயங்கரமான சயின்டிபிக் லிமிடேஷன்ஸ். ஓகே. சோ 3ல படிக்க போறாங்களா? 3ல என்ன மிஷன்? 3ல வாட்டர் ஐஸ் இருக்கா கண்டுபிடிக்க போறாங்க. வாட்டர் எங்க கண்டுபிடிக்கிறாங்க? வாட்டர் ஃபார்முலா என்ன? H2O. ஹைட்ரோஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ஸோ அந்த வாட்டர் ஐஸ் யூஸ் பண்ணி ஃபியூலா யூஸ் பண்ணலாம். ஹைட்ரோஜன் ஃபியூலா யூஸ் பண்ணலாம். ஸோ 3ல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஏற்றுக்கு என்ன உண்டு? ஃபியூல் சப்ளை உண்டு. அதுக்கான மிஷன் இது காஸ்ட்லி ஆகுறதுனால டிராப் பண்ணிட்டாங்க. வைப்பர் மிஷன், மூன் ஃபைண்டிங் அவுட் தி வாட்டர் ஐஸ். அப்படியா? சரி, எது கண்டுபிடிப்பாங்க? வாட்ச் பண்ணுவாங்களா, நடந்து போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா? ரோவர். சேம் லைக் ஒரு மிஷினை வந்து இறக்கி அது போயிட்டு என்ன பண்ணும்? ரிசர்ச் பண்ணும். ஸோ வைப்பர் மிஷன் ஆல்சோ ஹேவிங் என்னது? ரோவர். இப்போ உடனே கூகுள் எடுத்து இதோட எய்ம் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நாசா வந்து புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி மூன்ஸோட சர்ஃபேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்களா? யார் பண்ண போறா? ஃபர்ஸ்ட் உமன் நாசா பண்ண போறாங்க. நிறைய ஹியூமன்ஸ் மூணுக்கு அனுப்பி மூணோட கிரவுண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. ஆர்டமிஸ் ப்ரோக்ராம். கவனிங்களேன், ரோவர் அனுப்பி மூணுல வாட்டர் ஐஸ் இருக்கான ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஆர்டமிஸ் என்ன வாய்ப்பு இருக்கு? ஃபெயிலியர் வாய்ப்பு இருக்கு. ஸோ வைப்பர், ஆர்டமிஸ் ப்ரோக்ராம் எல்லாமே USA மூன் பேஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ். அருள், நீங்க சொல்லுங்க. மூணுக்கு போகணும்னு சொல்றாங்கல்ல, அது சயின்ஸ் ப்ராஜெக்டா பொலிட்டிக்கல் ப்ராஜெக்டா? சயின்ஸ் ப்ராஜெக்டா இருந்துச்சு, இப்போ பொலிட்டிக்கலா மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் அது என்ன கண்டுபிடிக்க ஆசைப்பட்டாங்க. இப்போ மூணை வந்து எக்கனாமிக்கலா பயன்படுத்திக்க முடியும். கண்டிப்பா ஏதாவது ஒன்று இருக்கும். யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க ஆக்குபை பண்ணிக்கலாம் தான் விஷயம். ஸோ நாசாவோட வைப்பர் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அவனோட பொலிட்டிக்கல் ட்ரீம் ஃபெயில் ஆகுது அர்த்தம். உலகம் முழுக்க சைனா, இந்தியா எல்லா கண்ட்ரீஸுமே மூணு எக்ஸ்போர்ட் ட்ரை பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா சயின்டிபிக்கா கெத்துன்றதுலாம் அப்புறம் யார் முடிஞ்ச அளவுக்கு பொலிட்டிக்கலா எக்கனாமிக்கல் வாங்கிக்கலாம் தான். மூணு ஆஃபர்ஸ் வாட் ஆப்பர்ச்சுனிட்டி? கமர்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கமர்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறது
அப்படின்றதுக்காக தான் என்ன பண்றாங்க எல்லாருமே எல்லா மிஷினும் பண்றாங்க. இந்தியா 3க்கு போயிடுச்சா? போயிருக்கா அருள்? எந்த மிஷன்? சந்திராயன் 2. சந்திராயன் ஸ்பெல்லிங் என்ன? CHANDRAYAN. எத்தனை ஏ? இங்க இந்தியாவா இங்கேவா? ராயன் ஏதோ ஒன்று. சந்திராயன். இப்போ சந்திராயன் 4th மிஷன் ரெடி ஆயிடுச்சு. இதோட மெயின் எய்ம் என்ன? 3க்கு போயிட்டு அங்க இருக்க கண்டென்ட் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து அதை அனலைஸ் பண்றாங்க. இதான் மிஷன். ஓகே சொல்லுங்க. அடுத்து எய்ம் ஆஃப் சந்திராயன் 4. 3க்கு போயிட்டு எஸ், அங்க இருந்து collect the samples of moon and to take back to India for analysis. So ISRO கெத்தா இல்லையா? ISRO கெத்து தான். பட் ISRO கிட்ட சில சேலஞ்சஸ் இருக்கு. அதை வந்து மாத்திக்க ட்ரை பண்ணணும். இது மெயின்ஸ்க்காக. ஃபர்ஸ்ட் முக்கியமானது, அமெரிக்காக்காரன், சைனாக்காரன், ரஷ்யாக்காரன் எல்லாருமே ஒரே டைம்ல 4 மிஷன் அனுப்புவோம். ஓகேவா? இந்தியா அப்படி கிடையாது. ஒரு மிஷன் முடிச்சு தான் அடுத்து போவாங்க. சந்திராயன் முடிச்சா அடுத்து மார்ஸ், அடுத்து சன். என்ன பண்ணுவாங்க? ஒரே ப்ராஜெக்ட் காரன் தான், ஒரே கம்பெனி தான் எல்லாத்தையும் பண்ற மாதிரி ஒன் மிஷன் அட் எ டைம். ஸோ ஒரு ப்ராஜெக்டா முடிக்க தான் பண்ண முடியுமே தவிர பேரலா பண்ண முடியாது. ஸோ டைம் டிலே அதிகமாகுது. ஸோ மல்டிபிள் ஃபிளாக்ஷிப் மிஷன்ஸை இந்தியாவால ஹேண்டில் பண்ண முடியல. அதை ஹேண்டில் பண்ற மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸை, டெக்னாலஜியை, ஃபண்டை அதிகமாக்கணும். மீனிங் புரிஞ்சா? மல்டிபிள் ஃபிளாக்ஷிப் மிஷன்ஸ், அது முக்கியமான மிஷன்ஸ் எல்லாத்தையுமே பேரலா நடத்துறதுக்கான கேபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நீங்க என்ன வேணா பேசலாம். இந்தியாவோட பேக் போன் எது? அக்ரிகல்ச்சர் சார். அக்ரிகல்ச்சர். அந்த அக்ரிகல்ச்சர் பேக் போனை அவருக்கு ஷிஃப்ட் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போகிறோம். எது? எனர்ஜி செக்டர். அக்ரிகல்ச்சர் தான் பேக் போன். என்ன ரீசன்? சாப்பாடு போடுறான், அது ஒண்ணு. முக்காவாசி மக்கள் அங்கே தான் இருக்காங்க. அந்த மக்களை ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்றோம். என்ன செக்டருக்கு? மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி இந்தியாவோட முதுகெலும்பா மாற ஆசைப்படுறது இண்டஸ்ட்ரி. ஓகே, இப்போ நீ ஒரு யங்ஸ்டர் இருக்கிறதுனால, ஃப்ரெஷர்ன்றதுனால, ஸ்மார்ட்ன்றதுனால, பிரில்லியன்ட்ன்றதுனால உங்ககிட்ட கேட்டு லிஸ்ட் பண்ணிக்க போறேன். உனக்கு இண்டஸ்ட்ரி சொன்ன உடனே உனக்கு நாம ஒரு இண்டஸ்ட்ரி பேர்லாம் சொல்லு. சார் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். அதுல ரைஸ் மில், ஆயில் மில். அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி தூக்கி குப்பையில போடு. அடுத்து இல்ல இருக்குப்பா, முக்கியம் தான்ப்பா, சும்மா போட்டேன் உனக்கு விருப்பத்துறது. பெரிய அக்ரி மினிஸ்டர் அவர். நெக்ஸ்ட் ப்ராசஸிங் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சார். ஓஹோ மோனோபோலைசேஷனா? இந்த விவசாயிகளை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஓகே, கொஞ்சம் வெளியே வாங்க. நாட்டில் நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு. எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து இன்னும் வேற வேற கேட்கிறேன். ஓகே, உனக்கு புரியல நினைக்கிறேன். இந்தியாவில் நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு. இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் பெரிய இண்டஸ்ட்ரி. அதாவது இந்த இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் சில இண்டஸ்ட்ரி தான் இன்புட்டே கொடுக்கும். அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நீ சொன்ன ஃபர்ஸ்ட் கோல் இருக்கா? கோல் முக்கியம் தானே. ஸோ கோலை எடுத்து அதை மேனேஜ் பண்றாங்களா, அது கோல் இண்டஸ்ட்ரி முக்கியமானது. கோல் ரெண்டாவது. என்ன சொல்ற புரிஞ்சா? கோலை வந்து எல்லா இண்டஸ்ட்ரி வாங்குவாங்க. இதுக்கு எலக்ட்ரிசிட்டி. கோல் வேற. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், காவியா கோல் எதுக்கு யூஸ் ஆகுது? எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண யூஸ் என்ன யூஸ் பண்ணிருக்கோமா? முக்காவாசி யூஸ் பண்றோம். ஓகே, இந்த வருஷம் கோல் இண்டஸ்ட்ரியோட ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நிறைய எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப நிறைய யூஸ் பண்ணிருக்காங்கன்னா லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு எல்லா இண்டஸ்ட்ரீஸ். சோ இவனை பாக்குறத விட கோலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மீனிங் புரிஞ்சா உங்களுக்கு? எல்லா இண்டஸ்ட்ரி அவுட்புட் தெரிஞ்சு அவசியம் இல்ல. கோல் அவுட்புட் லாஸ்ட் இயரை விட சம அதிகமா இருந்துச்சுன்னா ஓகே எல்லாரும் வாங்கியிருக்கானுங்க, அப்போ ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். லாஜிக்கல் திங்கிங். இந்த மாதிரி ஒரு முக்கியமான சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு. அதை வச்சு கல்குலேட் பண்ணலாம். கோல் எப்படி முக்கியமோ அதே மாதிரி எஸ் சிமெண்ட், க்ரூட் ஆயில் இது முக்கியம். ஓகே சார். இந்தியாவில் க்ரூட் ஆயில் இண்டஸ்ட்ரி செமையா ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நிறைய கம்பெனிஸ் உருவாகுது, வாங்குறாங்க அர்த்தம். மூணாவது அவன் சொன்னேன் ஸ்டீல் வச்சுக்கலாம். ஏன் ஸ்டீல் எதுக்கு யூஸ் பண்றாங்க? எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் யூஸ் ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வழியா தான் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் உருவாகும். என்ன உருவாகும்? எம்ப்ளாய்மெண்ட். அப்போ இந்த வருஷம் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொடக்ஷனே கம்மி ஆயிடுச்சுன்னா அப்போ ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் முழுக்க என்ன உருவாக்கல? ப்ரொடக்ஷன் இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாய்மெண்ட். தொடர்ந்து ஒரு மாசமா செம மழை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குமா? நடக்காது. கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலன்னா கண்டிப்பா இந்த பொருள் வாங்க மாட்டாங்க. ஓகேவா? எவ்ரிதிங் என்னது லிங்க்டு. என்ன சொல்ல வர புரியுதா? இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன சொல்றாங்க? கீ இண்டஸ்ட்ரி சொல்றாங்க. என்ன ரீசன்னா இதை வச்சுதான் எக்கனாமி கால்குலேட் பண்ண முடியும். சோ கோல், க்ரூட் ஆயில், ஸ்டீல், சிமெண்ட், ரிஃபைனரி. ஓகே, புரியுதா? இது அப்படியே க்ரூட் ஆயில் ரிஃபைன் பண்றது, அது பெட்ரோல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபெர்டிலைசர், நேச்சுரல் கேஸ், சிமெண்ட், எலக்ட்ரிசிட்டி. ஓகே, சோ டோட்டலா ஒரு 8 கீ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இந்த 8 கீ இண்டஸ்ட்ரீஸோட அவுட்புட் வச்சுக்கிட்டு இந்தியால மத்த இண்டஸ்ட்ரி ஒரு கட்சி கண்டுபிடிச்சிடலாம். 8 பேர் சொல்லுங்க பார்க்காம. அவனை சொல்லு. அருள் கமான் 8 பேர் சொல்லு. ஃபர்ஸ்ட் சிம்பிளா எனர்ஜி முடிச்சிடலாம். கோல், க்ரூட் ஆயில், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், வேற ஃபெர்டிலைசர்ஸ், ரிஃபைனரி, வேற ஸ்டீல், சிமெண்ட். அவ்வளவுதானா? எல்லாம் முடிச்சாச்சா? ஃபர்ஸ்ட்ல சொல்லு. கோல், க்ரூட் ஆயில், ஸ்டீல், ரிஃபைனரி, ஃபெர்டிலைசர், நேச்சுரல் கேஸ், சிமெண்ட், எலக்ட்ரிசிட்டி. அது இதை ஏன் கீ இண்டஸ்ட்ரி சொல்றோம்? ஏன்னா இதுல இருக்கிற எனர்ஜி தான் வந்து எல்லா இதுதான் மோஸ்ட் ஆஃப் தி இன்புட் கொடுக்கும். அப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னொரு ஆங்கிள் வந்து இந்தியாவோட எல்லா இண்டஸ்ட்ரி எடுத்து பார்த்தா எல்லாரும் உற்பத்தி பண்றதை விட இந்த 8 பேர் இருக்கானுங்களே இவன் உற்பத்தி பண்றதே முக்காவாசி, அட்லீஸ்ட் பாதிக்கு பாதி. என்ன சொல்ல புரிஞ்சு? அதாவது இந்தியாவோட 40% மேனுஃபேக்சரிங் பண்ணாங்களே அந்த அவுட்புட்ல இவன் மட்டுமே உருவாக்குறது 40%. அருள் இந்த பாயிண்ட் புரிஞ்சா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஐஐபின்னு சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ல இந்த 8 பேர் மட்டுமே 40% அவுட் தராங்க. அப்போ இதுல ஏதாவது பாதிப்பு ஏற்படுச்சுன்னா 40% எம்ப்ளாய்மெண்ட் பாதிப்பு இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகுதுன்னா இது கண்டிப்பா இருக்கும். ஸ்லோ டவுன் ஆயிருக்கும். ஓகேவா? அருள் மைக் வாங்குங்க. இந்த கீ இண்டஸ்ட்ரீஸை
எல்லா வருஷமும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒர்க் அவுட் பண்ண கூடாதா? என்ன ரீசன்? எம்ப்ளாய்மெண்ட் அது எஸ், இதுல அவுட்புட் குறைஞ்சிச்சுன்னா, இதுல ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிடும். இப்போ என்ன பாயிண்ட்னா, கடைசி 42 மாசத்தை கம்பேர் பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவோட கீ இண்டஸ்ட்ரீஸ் அவுட்புட் என்ன இருக்குன்னா கான்ட்ராக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? கான்ட்ராக்ட் தானே குறைஞ்சிருக்கு சொல்றாங்க. ஓகேவா? விச் மீன்ஸ் இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருக்கு? ஸ்லோ டவுன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல. அது கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுத்துறாங்க பாருங்க, நான் படிக்கிறேன். தெரியுதா? அது தெரிஞ்சு படி. Core sector output tanks for the first time in 42 months. எஸ், கோர் செக்டார் வந்து கான்ட்ராக்ட்னு தரல, ரெடியூஸ் தரல, டேங்க்ஸ் தராங்க. ஸோ டேங்க்ஸ்னா கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நினைக்கிறேன். எஸ், கம்மி தானா? எஸ். அடுத்த விஷயம் கேட்பாங்க, இந்தியாவோட கீ இண்டஸ்ட்ரீஸோட ஸ்லோ டவுனுக்கு என்ன ரீசன் கேட்பாங்க. அதை பத்தி ஆர்டிகல் வந்து இன்னைக்கு தான் நியூஸ் வந்துருக்கு. இன்னும் ஒரு 1 வீக்ல அதை பத்தி வந்துடும். மெயின்ஸ்ல கண்டிப்பா கேட்பான். இப்போ நான் சொல்றதை கொஞ்சம் யோசிக்க முடியாத சொல்லாதீங்க. நீ சொல்லு, மைக் கூட தான் இருக்கு, இல்ல காவேடிக்கும் லைட்டரா ஜென்ரலா யோசிங்க. மழைக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கா? இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்குறேன், வடக்கம் வர்ற சவுத் மான்சூன் இருக்குல்ல, மான்சூன் அது வந்து ரொம்ப அதிகமா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 நாளைக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு மழை பெய்யுது, எக்ஸ்ட்ரா என்ன ஒரு மாசம் மழை பெய்யுறது வந்து இதுக்கு நல்லதா கெட்டதா? கெட்டதுதான். எப்படி? ஜென்ரலாவே மழை பெஞ்சா ஒர்க் பாதிக்கும். நடக்காது. என்ன சொல்றாங்கன்னா, மான்சூன் வந்து ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப லாங் ஆனதுக்கும் இந்த அவுட்புட் குறைஞ்சதுக்கும் ரீசன் சொல்லிட்டாங்க. ஓகே இது ஒரு ரீசன். இதுக்கு பேர் சொல்லுவாங்கன்னா லேட் வித்ட்ராவல் ஆஃப் தி மான்சூன் வந்துட்டு சீக்கிரமா என்ன போகல, லேட்டா தான் போச்சு. லேட் வித்ட்ராவல் ஆஃப் தி மான்சூன் ஒரு ரீசன். ஓகே, இப்படி ட்ரை பண்ணுங்க. நீங்க தான் இந்த 8 இண்டஸ்ட்ரியில 2 முக்கியமான இண்டஸ்ட்ரி வந்து மழை ரொம்ப நேரம் பெஞ்சா பாதிப்பு ஏற்படும்னா எந்த 2 இண்டஸ்ட்ரி? நான் ஆல்ரெடி ஒன்று சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? ஸ்டீல் சொல்லிட்டேன். ஏன்னா எல்லா வீடு கட்டுறதுக்குமே கன்ஸ்ட்ரக்ஷன் தேவை. ரெண்டாவது ஓகே தான், கரெக்ட் தான். என்ன கொஞ்சம் முக்கியமானது? ஓகே, படிக்கலாமா? படிங்க. கோல், க்ரூட் ஆயில், ஸ்டீல், ரெஃபைனரி, ஃபெர்டிலைசர், சிமெண்ட், நேச்சுரல் கேஸ், எலக்ட்ரிசிட்டி. இதுல ரெண்டாவது என்ன முக்கியம் சொல்லுங்க? மழைனால இந்த ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கும். சிமெண்ட், ஏன்னா வீடு கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷனுமே சிமெண்ட் வேஸ்ட் தான், வாங்கின வேஸ்ட். ஸோ எப்பெல்லாம் வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி பத்தி பேசுறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா மழை கூட கரெக்ட் பண்ணி பேசுவாங்க. நான் வச்சு ஓகே சார். ரெண்டாவது காரணம் ஏன் சொல்ல ஆயிடுச்சு, 2023 போன வருஷம் growth எப்படி இருக்குன்னா செம அதிகமா இருந்துச்சு. அப்ப அதை கம்பேர் பண்ணும்போது இந்த விஷயம் இருக்கு கம்மியா இருக்கு. மீனிங் புரிஞ்சா? அருள், நேத்து நீங்க வந்து 12 மணி நேரம் படிச்சீங்க, இன்னைக்கு 8 ஹவர்ஸ் படிக்கிறீங்க. growth எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? கம்மியா எவ்வளவு குறைஞ்சிருக்கு growth? 4 ஹவர்ஸ் குறைஞ்சிருக்கு. கரெக்டா? அப்ப 8 ஹவர்ஸ் பெரிய வளர்ச்சி தான். பட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? கம்மியா இருக்கு. ஸோ பேஸ் எஃபெக்ட். ஸோ 2023 பேஸ் எஃபெக்ட்னாலையும் இப்ப பார்க்க எப்படி இருக்கலாம்? ஸ்லோ டவுன் இருக்கலாம் சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட். இதெல்லாம் எப்போதுமே யூஸ் பண்ண பாயிண்ட்ஸ். ஓகேவா? எக்கனாமில ஏதாவது ஸ்லோ டவுன் சொன்னாங்கன்னா எப்பவுமே வந்து கிளைமேட் லிங்க் பண்ணுங்க. கிளைமேட் லிங்க் பண்ணுங்க, பேஸ் எஃபெக்ட் லிங்க் பண்ணுங்க. ஸ்டாதித்தியன் மைக்க வந்து இது என்ன சொல்லுங்க? IIP. அப்படியே என்ன அர்த்தம்? இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் தெரியும். இண்டஸ்ட்ரி ப்ரொடியூஸ் பண்றது. இண்டெக்ஸ்னா அந்த டேட்டாஸும் சர்வே மாதிரி. இப்போ நான் பண்ணது இண்டெக்ஸ் பண்ணேன். நேற்று 12 ஹவர்ஸ், இன்னைக்கு 8 ஹவர்ஸ் ரெடி பண்றேன்ல, அது இண்டெக்ஸ். ஓகே, அதை வந்து கிளாஸிஃபை பண்ணும்போது இது ஒரு இண்டெக்ஸ் தானே. அப்ப இந்த இண்டெக்ஸ் வந்து ஒருத்தன் பண்ணுவான்ல, யார் பண்றாங்க? ஆஃபீஸர், சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். அது எந்த மினிஸ்ட்ரிக்கு வருது? MOSPI. நெட்ல பார்த்து இந்த IIP-யோட டிவிஷன்ஸ் இருக்கும், அதை பார்த்து எழுதி வச்சுங்க. எக்கனாமிக் கிளாஸ்லயுமே இருக்குது, ஞாபகம் வராதவங்க எழுதி வச்சுங்க. ஸோ இதுவும் ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் பாய்ஸ். ஓவர்.